ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்தபடியாக டாக்டர் எம் அன்சார் அவர்கள் தற்போது சென்னை புதுக்கல்லூரியில் உதவி பேராசிரியராக கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் துறையில் பணியாற்றி வருகிறார். சென்னை புதுக்கல்லூரியில் கடந்த 2020 தொடர்ந்து வேலைவாய்ப்பு அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். AUT அசோசியேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் சென்னை மண்டல தலைவராக பணியாற்றி வருகிறார். AMP ஃபவுண்டேஷனில் தமிழ்நாடு மாநில அளவிலான எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் செல்லில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி வருகிறார். புரோகிராம் கோஆர்டினேட்டர் திட்ட ஒருங்கிணைப்பாளராக நீட் பயிற்சியில் பணியாற்றி வருகிறார். ஃபீட் அசோசியேஷன் ஃபார் எஜுகேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட் சென்னையின் துணைத் தலைவர். அரசு போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி சிறப்பாக செய்து வருகிறார். CSR கிளப் ஏழைகளுக்கு உணவு அளித்தல் அமைப்பை தொடங்கியவர். இதன் மூலம் கடந்த 1200 நாட்களாக தொடர்ந்து தினமும் உணவு வழங்கப்படுகிறது. ஊக்க உரைகள் மற்றும் கல்வி விழிப்புணர்வு பேச்சாளர். சென்னை புதுக்கல்லூரியினுடைய பேராசிரியர் டாக்டர் எம் அன்சார் MCS, MPhil, MCom, MPhil, PG, DBM, PhD அவர்களை கல்வியில் துறை சார்ந்த படிப்புகள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமான எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் நமது நாயகம் நமது தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உரித்தாகட்டுமாக. இந்த சமூகம் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சிக்கல்களுக்கு மருந்தாக கல்வியின் மூலமாக இந்த சமூகத்தை ஆற்றல்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு மஹல்லாக்களிலே தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இன்று இந்த இடத்திலே மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரம்பரியமிக்க சம்சுல் இஸ்லாம் சங்கத்தினுடைய தலைவர் காதர் சார் அவர்களே, இங்கே காலையிலே வருகை இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கெல்லாம் ஆக்கமும் ஊக்கமும் தந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமை மிகுந்த இஸ்லாமிய கல்லூரிகளிலே சிறப்பான கல்லூரிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய காதர் மொய்தீன் கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய காதர் சார் அவர்களே, எங்கள் இங்கே வருவதற்கு காரணமாக அமைந்த இந்த மண்ணின் மைந்தரும் எங்களுடைய கல்வி சார்ந்த முயற்சிகளுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அமைப்பினுடைய துணைத் தலைவருமான அன்புக்கினிய ஜவஹர் காக்கா அவர்களே, எங்கள் அமைப்பினுடைய பொருளாளர் அன்பு சகோதரர் இப்ராஹிம் அவர்களே, இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய இந்த சங்கத்தினுடைய பெருமை மிகுந்த நிர்வாகிகளே, கண்ணியமிக்க பெரியவர்களே, இங்கே என்னோடு இணைந்து துவக்கத்திலே ஒரு சிறப்பான உரையை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பர், 2 துறையிலும் வெற்றி பெற்றவர் என்று நான் சொல்வேன். ஊக்க உரை நல்கி அமைந்திருக்கக்கூடிய பக்கீர் இஸ்மாயில் சார் அவர்களே ஒரு ஊக்கமானவர் தான். ஏனென்று சொன்னால் படிக்கின்ற போது அடுத்த நாளுக்கான துணி இல்லை என்கின்ற காரணத்தினாலே தினமும் போடக்கூடிய துணியை துவைத்து அடுத்த நாள் போட்டு படித்தவர். நேரடியாக பள்ளிக்கூடத்திலே படிக்க முடியவில்லை என்பதற்காக கௌசியா மதரசாவிலே படித்து அங்கே ஹாஃபில் பட்டம் பெற்று அங்கு ஒரு ஆலிமான பிறகு திரும்ப உலக கல்வி வேண்டும் என்று சொல்லி பொருளாதாரத்துறையிலே BA, MA, MPhil, PhD முடித்து இன்றைக்கு பல்வேறு நபர்களை முனைவர்களாக டாக்டர்களாக உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் உங்களிடத்திலே பேசி அமர்ந்திருக்கின்றார். அப்ப உலக கல்வி மார்க்க கல்வின்னு இல்ல, பயனுள்ள கல்வி ஒன்றுதான் இருக்கின்றது. நமக்கும் நம் சமூகத்திற்கும் நம்ம குடும்பத்திற்கும் நம்முடைய பாரம்பரியத்திற்கும் பயனுள்ள கல்வியினை இந்த சமூகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு காரணமான அத்தனை பேருக்கும் இதை சிறப்பாக்கி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு குறிப்பாக உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களிலே கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகளை சார்ந்து பயணிக்கக்கூடியவன் நான். ஆரம்பத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போவோம், நிறைய பேர் வருவாங்கன்ற எண்ணத்தில் போவோம்.
இந்த சமூகத்தில் என்னன்னு தெரியல, பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள், எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். கல்வி நிகழ்ச்சிகளை தவிர, கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகளை தவிர, கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகளில் 51வது மாணவர் அங்கே உட்கார்ந்திருந்தால் அந்த நிகழ்ச்சி வெற்றி என்று சொல்வேன். 101வது மாணவர் நிகழ்ச்சி முடிவு வரை செல்போனை பார்க்காமல் கவனித்தால் அது மாபெரும் வெற்றி என்று சொல்வேன். அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு மத்தியில் இங்கே சிறப்பான ஒரு நிகழ்ச்சி இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சனிக்கிழமை என்றாலும் கூட, இரவு முழுவதும் மழை பொழிந்தாலும் கூட, திருமணங்கள் அதிகமாக இருந்தாலும் கூட, இங்கே இளைஞர்களுடைய தலைகள் அதிகமாக காணப்படுவதை பார்த்து மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கு நன்றி சொல்வேன். உங்கள் மீது இறைவனுடைய அருளும் பரக்கத்தும் அதிகமாக இருக்கட்டுமாக. அன்புக்கினியவர்களே, இங்கே அன்புக்கினிய வக்கீல் இஸ்மாயில் சார் பேசுகின்ற போது வந்து கேட்டான், அது சொல்லி ஆரம்பிக்கிறேன். அங்க பிபிடி வேணும், அது பிபிடி அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். முக்கியமான செய்தி வரும்போது நீங்க மட்டும் பாருங்க, ஓகேவா? அதை சார்ந்து நான் பயணிக்கிறேன். இங்கே என்ன உயர்கல்வியுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேச சொன்னாங்க. நான் பேசிக்கா ஒரு காமர்ஸ் ப்ரொஃபசர், பிகாம்ல பிகாம் சிஎஸ் ப்ரொஃபசர். சாதாரணமா 10ஆம் கிளாஸ்ல நல்லா படிக்கிறவன் 11th எங்க போவாப்ல? பிசிக்ஸ், மேக்ஸ், பயோ அப்படின்னு போறாப்ல இல்லையா? படிப்புல கொஞ்சம் குறைஞ்சவங்க காமர்ஸ் வருவாங்களோ, மேக்ஸ் வேண்டாம்னு சொல்றவங்க காமர்ஸ் வருவாங்க. இந்த மாதிரியான சிக்கல் எல்லாம் இருக்கும். நான் ஒரு காமர்ஸ் ப்ரொஃபசர் தான். அப்ப நான் எப்படி சார் இதெல்லாம் பேசணும் அப்படின்னா, எனக்கு அதுக்கும் ஒரு சில தகுதிகள் இருக்கின்றது. அது சொல்லிட்டு சொன்னா தானே இங்க பேசுறது கரெக்டா இருக்கும். முதல்ல இந்த நீட் அப்படிங்கிற ஒரு தேர்வு இங்க புகுத்தப்பட்ட போது, ஒரு 4 வருஷத்துக்கு நீட் கொண்டு வந்தாங்க இல்லையா? அதற்கு எதிராக முதலிலே போராட்டத்தை நடத்தியவர் சென்னை புதுக்கல்லூரியுடைய மாணவர்கள். இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய அருமைக்குரிய மாணவர், இங்கே ஆசிரியராக இருந்தார் இனாமுல் ஹசன் அப்படின்னு. அது இந்த ஊரை சார்ந்தவர், அன்றைக்கு சென்னை புதுக்கல்லூரியுடைய மாணவர் பேரவை தலைவராக இருந்தவர். அவர் தலைமையில் தான் அந்த போராட்டம் புதுக்கல்லூரி வளாகத்தில் அன்றைக்கு நடைபெற்றது. ஒரு இன்சிடென்டலா இருக்கு. அப்ப அந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்த போது, அவர்கள் அந்த நீட் எதிர்க்கான எதிர்ப்பு போராட்டங்களை புதுக்கல்லூரியுடைய வளாகத்திலே தொடர்ந்து பல நாட்களாக முன்னெடுத்த போது, அதை பார்த்து கொண்டிருந்த எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திக்க தோன்றியது. இந்த நீட் அப்படிங்கிறது நாங்க எப்படி பார்த்தோம் அப்படின்னா, காலங்காலமாக சில துறைகளிலே சில சமூகங்கள் மட்டும்தான் வந்து கொண்டிருந்தது. அதற்கு பிறகு கொஞ்சம் சமூகங்கள் வர தொடங்கின. தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய சமூகங்கள் 11, 12 அப்படிங்கிற அந்த 12ஆம் வகுப்பு தேர்வின் அடிப்படையில் மதிப்பெண்கள் வைத்த காரணத்தினாலும், இடஒதுக்கீடு இருந்த காரணத்தினாலும் மருத்துவ படிப்பை நோக்கி வர தொடங்கிய போது சூழ்ச்சியாளர்கள் ஒரு சூழ்ச்சிக்காக நீட்டை கொண்டு வந்துட்டாங்களோ. ஏன்னா எதுக்கும் காரணம் தேடக்கூடிய நம்ம நீட் எக்ஸாம் இருக்க நம்ம படிக்கண்டாம் அப்படின்னு வரமாட்டாங்களோ நம்புற நாங்க சுமார் 25,000 நோட்டீஸ் அடிச்சு சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்லையும் கொடுத்தோம். டேய், நீட் வரண்டா, அரசியல்வாதியை நம்பாத. நீட் என்ன செய்யும்? நான் எந்த அரசியல் கட்சியும் சொல்லல, தப்பா எடுத்துக்க வேணாம், ஓகேவா? அன்றைக்கு அந்த நேரத்திலே அரசியல்வாதிகளுடைய வார்த்தைகளை நம்ப வேண்டாம். நீட் வரப்போகின்றது, படிக்க, நீட் சார்ந்த படிங்கன்னோம். அப்ப எங்கள்ட்ட ஒரு கேள்வி வந்துச்சு, படிக்கிறோம் சார், யாரா ட்ரைனிங் தரா? நாங்களும் ட்ரைனிங் கொடுத்தோம். தமிழகத்தை சேர்ந்த 120 பேர்கள் சென்னையில் வரவழைச்சோம். அதுல ஒரு 80 பேர் பெண்கள். எப்பவுமே பெண்கள் ஜாஸ்தியா வருவாங்க. இஸ்லாமிய பெண்கள் 80 பேர். அதுல 40 பேர் தமிழகத்துடைய பல்வேறு ஊர்ல தங்கினாங்க. தங்கினதுக்கு இடம் தந்ததும் உங்க ஊருக்கார தான், ஜோபராக்கா வீட்டுல தான். பெண்கள் தங்கினதும் அவருடைய வீட்டுல உட்கார்ந்து பண்ணாங்க. அந்த நீட்டை நடத்தியவன் என்கின்ற பேரிலும், அந்த நீட்டு தேர்வு நடத்தியவன் என்கின்ற பேரிலும் மருத்துவத்தை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்துச்சு. இன்றைக்கு புதுக்கல்லூரியினுடைய பிளேஸ்மெண்ட் ஆபீசராக, வேலை வாய்ப்புத்துறை அதிகாரியாக பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அது கம்ப்யூட்டர் சயின்ஸா இருந்தாலும், காமர்ஸா இருந்தாலும், ஹிஸ்டரியா இருந்தாலும், இந்த மாணவர்கள் அத்தனை பேரையும் வேலை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நபராக, கல்லூரிக்கும் கார்பரேட் கம்பெனி ஹெச்ஆர்ஸ் இருக்காங்கல்ல, இவர்கள் இணைக்கக்கூடிய ஒரு நபராக கடந்த 5 ஆண்டுகளாக அந்த பணியில இருக்கின்றேன் என்கின்ற காரணத்தினாலே ஒரு மாணவன் இன்னைக்கு என்னென்ன இருந்தா வேலைக்கு போக முடியும் அப்படிங்கறதை தெரிந்தவனாக, உணர்ந்தவனாக இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன். இதையும் தாண்டி இன்னைக்கு இந்த சமூகம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அரசு அதிகாரத்திலே வர வேண்டும், அரசாங்க வேலைகளிலே வர வேண்டும். அந்த வேலைகளை வர வேண்டும் என்று சொன்னால் யூபிஎஸ்சி எக்ஸாம் இருந்தாலும் சரி, டிஎன்பிசி எக்ஸாம் இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சி எக்ஸாம் இருந்தாலும் சரி, அதை நோக்கி என்னுடைய மாணவர்களை பயிற்சி அளிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே அது சார்ந்த பயிற்சி களங்களை உருவாக்குவது மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் இன்றைக்கு பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் இது சார்ந்த முஸ்லிம் மஹல்லாக்களிலே இந்த இலவசமாக பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா, அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து தமிழக அரசு தேர்வு போட்டி பணிக்குழு என்கின்ற ஒரு
அமைப்பை உருவாக்கி அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்து கொண்டிருக்கின்றனர். ஆக இந்த 3 தளங்களிலே செயல்படுகின்ற காரணத்தினால் அதில் கிடைக்கக்கூடிய அனுபவத்தின் அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியிலே உங்களிடத்தில் பேசுவதற்காக வந்திருக்கிறேன். இன்னும் தெளிவாக சொல்ல போனால் என்ன படிக்க வேண்டும் என்பதை விட எப்படி படிக்க வேண்டும், எதை படித்தால் நீ வெற்றி பெறுவாய் என்பதற்காக பேசுவதற்காக வந்திருக்கிறேன். எங்கே படிக்க வேண்டும் என்பதை விட என்ன படிக்க வேண்டும் என்பதை விட எப்படி படிக்க வேண்டும், எந்த சூழலில் படிக்க வேண்டும் என்று சொல்வதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு ஐடி துறையில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் பேசக்கூடிய நாம அதற்கு முக்கியமான தளமா இருக்கக்கூடிய அந்த கூகுள்ல மெயின் ஆள் யாரு? நம்மால தானே. யார் அவரு? சுந்தர் பிச்சை. அந்த பிச்சையே பிஎஸ்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடிஐ படிக்கல. அவர் படிச்ச இன்ஜினியரிங் டிகிரி வேற. அப்ப அவர் யார் இப்ப இங்க வந்தா அப்படிங்கறத யோசிச்சாலே நான் சொல்வதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். அந்த அடிப்படையில் நாம் என்ன ஆக வேண்டும், வாட் ஐ வாண்ட் டு பி அப்படிங்கிற தலைப்பில் தான் இங்க நம்ம என்ன செய்ய போறோம், பேச போறோம். ஓகேவா? இங்க வந்திருக்கவங்க எந்த கிளாஸ்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பா +2 முடிச்சவங்க இங்க அதிகமா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லையா? கொஞ்சம் பேர் இருக்கலாம். இல்லை, அப்படி இருந்தால் அவர்கள் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அவர்கள் என்ன செய்திருப்பாங்க? முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கும். முடிவெடுக்கவில்லை என்று சொன்னால் நான் பேசுறதுல ஏதாவது பயன்பட்டால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதில் சந்தேகங்கள் இருந்தால் முடிவில் என்னிடத்தில் கேட்கலாம், அதற்கு சொல்லலாம். முதல்ல நாம ஏன் படிக்கணும்? படிக்கிறது ஜாலியா போரிங்கா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க ஐட்டமா போரிங்கா? சும்மா ஏதாவது பேசுங்க, இல்லை உங்களுக்கு போர் அடிக்கும். 1.5 மணி நேரம் பேசியாச்சு இல்லையா? திரும்பவும் நான் பேசினேன்னா, திரும்பவும் நான் பேசிட்டே இருந்தேன்னா நீ தூங்கிட்டே இருப்ப. ஏதாவது ஒரு பதில் சொல்லலாம் இல்லையா? சொல்லக்கூடிய பதில் சரி அப்படிங்கறதுனால இங்க வந்து நான் மார்க் போடுறதெல்லாம் இல்ல, தப்புன்னா நெகட்டிவ் மார்க்கும் தர போறது இல்ல இல்லையா? படிக்கிறது ஜாலியா போறீங்க. எனக்கு ரொம்ப போரிங்கான விஷயம், உங்களுக்கு எப்படின்னு தெரியாது. +1 மேக்ஸும் பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் அது எடுத்தாலே அலர்ஜியா இருக்கும் இல்லையா? அதனாலதான் நான் என்ன பண்ணேன்னா +1 மேக்ஸ் பிசிக்ஸ் படிச்சா கூட காலேஜ் படிக்கும் போது அதை விட்டுட்டு எங்க ஓடிட்டேன், காமர்ஸுக்கு ஓடினேன். எப்படியோ வந்துட்டேன்பா. 10ஆம் கிளாஸ்ல தெரியாம கொஞ்சம் மார்க் எடுத்துட்டோம். மார்க் இவ்வளவு எடுத்தா எங்க தான் போய் சேரணும், அது எனக்கு சாய்ஸ் கிடைக்கல. நீ எங்க போயணும், ஃபர்ஸ்ட் குரூப்ல தான் போகணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃபர்ஸ்ட் குரூப்னு சொல்லப்பட்ட மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜில கொண்டு சேர்த்தாங்க. எனக்கு அதுல புரிஞ்சது பயாலஜி மட்டும்தான். ஏன்னா மீதி எல்லாமே கொஞ்சம் டெக்னிக்கலான சப்ஜெக்ட். பிசிக்ஸ்ங்கிறாங்க, மேக்ஸ்னாங்க. மேக்ஸ்ல என்னென்னமோ சொன்னாங்க. 10ஆம் கிளாஸ் மேக்ஸுக்கும் 11ஆம் கிளாஸ் மேக்ஸுக்கும் பார்க்கும்போது அது மேக்ஸ் மாதிரி எனக்கு தெரியல. 10ஆம் கிளாஸ் படிச்சு அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அந்த வயசுக்கான இது வருகின்ற போது எனக்கு ரொம்ப போரிங்கா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சா? இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சா? படிக்கிறது ரொம்ப ஆர்வமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நீங்க படித்திருந்தீர்கள் என்று சொன்னால் இந்த இடத்துல நீங்க இருக்க வேண்டியது அவசியம் கிடையாது. படிக்கிறது வந்து ரொம்ப போரிங்கா தான் இருந்துச்சு எனக்கு. அப்ப ஏன் படிக்கணும்? ஏன் படிக்கணும்? ஒரு விஷயம் போரிங்காக இருப்பதை நான் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை நாம் ஏன் செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அதன் மீது காதல் கொண்டால் மட்டும்தான் நாம் அதை படிக்க முடியும். நம்ம ஏன் படிக்கணும்னு தெரியும் இல்லையா? இருக்கா இல்லையா? இல்லையோ? ஏன் படிக்கணும்னு தெரியாமலும் ஏதோ ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி மேக்ஸே வராம இன்ஜினியரிங் கண்டிப்பா ஜாயின் பண்ணுவேன்னு சொல்லி ஜாயின் பண்ணி மேக்ஸ படிச்சு முடிக்கிறதுக்குள்ள இன்ஜினியரிங் தான் படிக்க வந்தேங்கிறத மறந்து இன்ஜினியரிங் அறிய வச்சவங்க நிறைய பேர் இல்லையா? அப்ப ஏன் படிக்கணுங்கிறதுல உறுதியா இருப்போம். படிக்கிறதுக்கு காரணங்கள் பல இருக்கலாம். முதல் காரணம் என்னவா இருக்கும்? 2-3 காரணம் சொல்லுவோம். சொன்னோன்னு நம்ம போயிடலாம். அடுத்தது பேசவே மாட்டேன்னு சொல்லிடா, இல்ல காலைல டிஃபன் அதிகமா தந்துட்டாங்களோ, வயர் நிரம்பி இருக்கோ, பேச முடியலையா? ஏன் படிக்கணும்? சார் நாங்க படிக்கணுமானே யோசிச்சுட்டு இருக்கோம், நீங்க ஏன் படிக்கணும் கேக்குறீங்கன்றீங்களா? ஏன் படிக்கணும்? பணம் வேணும் சார். அனுபவம் சார் சொல்றாரு, பணம் வேணும். பைசா, பணம் தான் உலகம். பணம் இல்லைன்னா உன்னை மதிக்க மாட்டாங்க. நான் எவ்வளவுதான் தொப்பி தாடி வச்சுட்டு இருந்தாலும் சரி, நான் எவ்வளவு அழகாக பேசினாலும் சரி, இறுதியிலே நான் என்னிடத்திலே பணம் இல்லை என்று சொன்னால் என் குடும்பத்துக்காரன், என் சொந்தக்காரன், என் அண்ணன், என் தம்பி யாரும் மதிக்க மாட்டாங்க. அப்படிதானே சார்? அதனால பணம் வேண்டும். பணம் வேணும்னா நல்ல வேலை வேணும். தப்பாவும் சம்பாதிக்கலாம், தப்பாவும் சம்பாதிக்கலாம். அது நிரந்தரமாக இருக்காது. இந்த உலகத்திலும் நிரந்தரமாக இருக்காது, மறுமை உலகத்திலும் நிரந்தரமாக இருக்காது இல்லையா? சாம் வேணும், ஹலாலான முறையில் சம்பாதிக்கணும்.
அப்படின்னா படிக்கணும். இது ஒரு காரணம். வேற இவ்வளவுதான் காரணமா? அதிகாரம். கேஜிஎஃப் பாத்துட்டீங்களோ? அதிகாரம் எப்படி வரும்? வர்றோம், இங்க வந்து இறங்குற உடனே கதவை திறந்து தராங்க, வந்து உட்கார்ந்துறோம், வந்து உட்காந்து டிவி கொண்டு தராங்க, கர்ச்சீப் தராங்க, இதெல்லாம் தராங்க இல்லையா? இதெல்லாம் தந்து ரொம்ப இது பண்ண திரும்ப போகும்போது கையெழுத்துங்க, சும்மா எந்திரிச்சு நிக்கிறாங்க, செல்யூட் அடிக்கிறாங்க, போன் அடிச்சா உடனே வேலை நடக்குது. அதிகாரங்கள் இருக்கு இல்லையா? அந்த அதிகாரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக படிக்கலாம். நான் ஐஏஎஸ் முடிச்சா கலெக்டர் ஆகலாம், கேபினட் செக்ரட்டரி ஆகலாம், என்னுடைய அதிகாரம்ங்கிறதே வேற. ஒரு ஜட்ஜாக இருந்தால் என்ன பார்த்து எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறான், வேற வழி இல்ல, வேலையை விட்டு தூக்கிறான், அது வேற விஷயம். அதிகாரம் இருக்கிறது இல்லையா? அப்ப அதிகாரத்துக்காக படிக்கலாம், பணத்துக்காக படிக்கலாம். வேற நீங்க சொல்லுன்னா இது எழுதிட்டு இருப்போம், முக்கியமான மேட்டர் போயிடும். வேற எதுக்காக செய்யலாம்? அவமானப்பட்டோம் அப்படிங்கறத படிக்கலாம்ல. பக்கத்து வீட்டுக்காரன் கலாய்ச்சான், சொந்த வீட்டுக்காரங்க போன் பண்ணி சொன்னான், உன் பையன் எல்லாம் படிக்கவே மாட்டான்யா, உன்னெல்லாம் வராது அப்படிங்கிறது அவமானப்படுதல், அசிங்கப்படுதல். அதற்காக படிக்கலாம் இல்லையா? அது படிக்கலாம். வேற வேற எதுக்காக படிக்கலாம்? நாலேஜ், அறிவு வரணும் அப்படிங்கறத படிக்கலாம் இல்லையா? அறிவு வளரணும் அப்படிங்கறத படிக்கலாம். அந்த படிப்பை நோக்கி நம்ம இப்ப போறதில்லை. ஏன்னா முன்னாடி எல்லாம் படிப்புங்கிறது அறிவையும் பண்பையும் ஒழுக்கத்தையும் நாகரிகத்தையும் கற்றுத்தந்தது. இன்னைக்கு படிப்புங்கிறது எதை நோக்கி தான் போகுது? அந்த நாலேஜ கொஞ்சம் ஒதுக்கி வச்சுறாங்க. எங்க ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு பாருங்களேன், யாராவது நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கான்னு கேளுங்க. நாலேஜ நோக்கி போகணுமா நியூஸ் பேப்பர் படிக்கணும் இல்லையா? நம்ம சுத்தி இருக்கக்கூடிய செய்தி தெரிஞ்சாதானே சப்ஜெக்ட்லயும் தெரியும். நாங்க தான் நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இல்லையே. நம்ம அப்படி இல்லையே. நம்முடைய அப்பாமார்கள் அத்தாமார்கள் எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க? பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பாங்க. நியூஸ் பேப்பர் வாங்குறது கூட காசு இருக்காது. காலையில டெய்லி டீ கடையிலையும் பார்பர் ஷாப்புக்கும் போவாங்க. எதுக்கு போவாங்க? அங்க கொடுக்கக்கூடிய நியூஸ் பேப்பரை படிச்சிருப்பாங்க. இந்தியாவுடைய ஜனாதிபதி யாருன்னு கேட்டா டக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப எங்க கையில போன் இருக்கு, பிங்கர் டிப்ல செய்தி இருக்கு, தட்டினா என்ன செய்யும்? செய்தி வரும். ஜனாதிபதி யாருன்னு கேட்டா சொல்ல தெரியல. இங்க அதிராமப்பட்டது தெரியல எனக்கு அப்படின்னு. சென்னையில் இருக்கக்கூடிய மிக பிரமாண்டமான ஒரு கல்லூரியில நான் போய் பேசுறேன். முதல் வருஷம் இனாகுரேஷன். அப்ப நான் சொல்றேன் நியூஸ் பேப்பர் படிக்கணும், வாசிக்கணும்ன்றேன். அவங்க என்ன பண்றாங்க? நாங்க படிக்கிறோம் சார், நாங்க வாசிக்கிறோம் சார் கலாய்க்கிறாங்க. கல்லூரிக்கு வந்துட்டாங்கல்ல, கலாய்க்கிறாங்க. அப்ப நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுடைய கவர்னர் யாருன்னு கேட்கிறேன். நீ இதுக்கு மட்டும் பதில் சொல்ல, 500 ரூபாய் தரேன்றேன். கிளாஸே நிசப்தம், யாரும் பேசல, மொத்த அமைதி. ஏன் அமைதி? வாத்தியாருக்கு தெரியும், கேள்வி கேட்டா கிளாஸ் என்ன செய்யும்? அமைதி ஆயிரும் அப்படின்னு. யாரும் அமைதி, யாரும் சொல்ல. நானும் தைரியமாக 500 ரூபாய் தரேன்னு வர சொல்றேன். ஒரே ஒரு பொண்ணு மட்டும் கை தூக்கிச்சு. நான் சொல்றேன் சார், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா 50 பேர் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒருத்தங்களாவது சொல்றாங்களே அப்படின்னு பார்த்தா எந்திரிச்சு நின்று தைரியமாக சொன்னார், தமிழகத்துடைய ஆளுநர் திரு மு.க. ஸ்டாலின் அப்படின்னா. அடிச்சுட்டாங்க. நல்ல விஷயம் என்னன்னா, இங்க இருக்க பாதி பேர் சிரிச்சீங்க இல்லையா? அந்த கிளாஸ்ல யாருமே சிரிக்கல. ஏன்னா அவனுக்கு டவுட், அவனுக்கு கவர்னர் சிஎம் டவுட் வந்துச்சு. ஏன்னா ஒரு பொண்ணு பேசிச்சு, சொல்லிடுச்சு ஆன்சர், அப்ப சரியா தானே இருக்கணும் அப்படி இவனு மைண்ட் செட்ல வச்சுக்கிட்டான். ஆனா அது எங்க காலத்துல கவர்னர் யாருன்னு தெரியாது. இப்ப கவர்னர் யாரும் நல்லாவே தெரியுது, சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா? டெய்லி நியூஸ்ல வரணுங்கிறதுக்காக வர்றாங்க. அந்த கவர்னரே என்ன யாருன்னு தெரியலன்னா நாம் செய்தித்தாள்களை படிப்பதில்லை. அப்ப நாலேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் நசிச்சு. ஆனா நாலேஜ் இருக்கு, நான் எந்த நாலேஜ்னு சொல்லிடுறேன். கம்ப்யூட்டர்ல, மொபைல் அதெல்லாம் வித்தியாசமாக இருக்கு. சில பேர் சேவை செய்வதற்காக கூட படிக்கிறாங்க. சேவை செய்வதற்காக கூட படிக்கிறாங்க. எங்கிட்ட வந்து டிஎன்பிசி குரூப் 4 ஃப்ரீ கிளாஸ் நடத்திக்கிட்டு இருந்தோம். ஒரு பெண்மணி படிக்க வந்தாங்க. உங்களுக்கு தெரியும் டிஎன்பிசி குரூப் 4 அப்படிங்கிறது 18 வயசு முடிஞ்சோட இது பண்ணிக்கலாம். 10ஆம் கிளாஸ் முடிச்சா அந்த குரூப் 4 எக்ஸாம் எழுதலாம். 10ஆம் கிளாஸுக்கு பதிலா 12ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உச்சபட்ச வரம்பே இல்ல. நீங்க எத்தனை வயசு வேணாலும் அந்த எக்ஸாம் எழுதலாம். டிஎன்பிசி குரூப் 4 இது. அப்ப ஒரு பொண்ணு 30 வயசுல படிக்க வராங்க. ஏன் படிக்க வரீங்கன்னு கேக்குறேன். என்னுடைய ஹஸ்பண்டுடைய தம்பி இறந்து போனார், அவருடைய குழந்தையை படிக்க வைக்கிறதுக்கு காசு இல்ல, நான் இதுல போய் வேலை கிடைச்சுன்னா எனக்கு அது உதவி செய்வதற்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உதவி செய்வதற்கும் பயன்படுவதற்கும் என்ன செய்யறாங்க? படிக்கிறாங்க. அப்ப கல்வி கற்பதனுடைய நோக்கத்தை நாம் தெரிந்து கொண்டால் மட்டும்தான், அதை உணர்ந்து கொண்டால் மட்டும்தான், இன்னும் சொல்ல போனால் அதற்கு ஒரு தேவை நம்ம இடத்தில் இருந்தால் மட்டும்தான் கல்வி கற்பது, அதை பற்றிய செய்திகளை தெரிந்து கொள்வது சுவாரஸ்யமாகவும் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இல்லை என்று சொன்னால் அது பாட்டுக்கு பிபிடி அங்க ஓடும், நம்ம கையில் இருக்கக்கூடிய செல்போன் இங்க வேற விஷயங்களை பார்த்துடும், நம்முடைய மனம் வேற இடங்களே தூக்கி கொண்டு செல்லும்.
அப்ப ஏன் படிக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம ஏன் படிக்கல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. சவால்கள் என்னென்ன சவால்கள்? எனக்கு தெரிஞ்சு நாங்க படிக்கிற டைமோட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சவால்கள் ஜாஸ்தி, சேலஞ்சஸ் ஜாஸ்தி. நாங்க படிக்கும்போது மொபைல் போன் என் கையில் இல்ல, இல்லையா? வேற விஷயங்கள் எதுவுமே இல்லை. அப்ப படிப்பதற்கான சவால்கள், டிஸ்ட்ராக்ஷன் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகம். பரிதாபமாக ஒரு சூழ்நிலையும் கூட அதுதான். நிறைய சவால்களை சந்திக்கக்கூடிய உங்களுக்கு அதை தாண்டி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு போரிங்கான விஷயத்தை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவ்வளவு டிட்டர்மினேஷன் வேணும். அந்த நோக்கத்தை சார்ந்து நீங்கள் என்ன செய்ய வேணும்? அவ்வளவு உறுதி இருக்கணும். என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களுக்கு? நாம் பார்த்ததுல, என்னுடைய அனுபவத்தில் பார்த்ததுல மிக முக்கியமான ஒரு சவால் என்னன்னா, இவன் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல போய் உட்கார்ந்துறான். நான் இப்படித்தான் போவேன், காலையில போகணும், காலேஜுக்கு விரும்பினா போவேன், உட்காருவேன், சொல்றத படிச்சிருவேன், செட் பண்ணிடுவேன். நான் எக்ஸ்ட்ரா சேலஞ்ச் எடுக்கிறதுக்கு, எக்ஸ்ட்ரா தியாகம் பண்ணுவதற்கு, என்னுடைய சின்ன சின்ன சந்தோஷங்களை சாக்ரிஃபைஸ் பண்றதற்கு, மொபைல் போனை கூட வைக்கிறதுக்கு கூட நான் அதற்கு தயாராக இல்லை. நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே உட்கார்ந்து இருக்கேன். அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு மாறுவதற்கு நான் தயாராக இல்லை, அதுக்கான மனநிலையும் என்னிடத்தில் இல்லை. அது மாறாத வரையில், அண்ணன் முன்னாடி படிக்கிறது கஷ்டப்பட்டாங்கன்னா வீட்டு சூழ்நிலை கஷ்டமாக இருந்தது, குடும்பத்தினுடைய சூழல் கஷ்டமாக இருந்தது. படித்தால் மட்டும்தான் நீ அந்த கஷ்டத்திலிருந்து மாற முடியும் என்பதை உணர்ந்தோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழல் இல்லை, ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காங்க. இன்னொன்னு சூழல், நாம் யாரிடத்தில் சேர்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிற சூழல். இந்த என்விரான்மெண்ட் which we are set in. நாம போய் சேரக்கூடிய கல்லூரியும் பள்ளிக்கூடம் முக்கியமானது. என்ஜினியரிங் சாதாரணமான ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியில் படிப்பதற்கும் ஐஐடியில் படிப்பதற்குமான வித்தியாசம் அதுதான். ஐஐடியில் படிக்கின்ற போது நண்பர்கள் எல்லாமே அறிவார்ந்தவர்களாக, ஒரு நோக்கத்தை நோக்கி வந்தவர்களாக, இங்கே சொன்னார் அல்லவா பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்று, அந்த தீர்வை நோக்கி நகரக்கூடியவர்களாக வருவார்கள். இன்னொரு கல்லூரியில, சாதாரண கல்லூரியில் நம்ம பயின்றோம் என்று சொன்னால் நம்மை போன்று ஆர்டினரி பீப்புளா வருவாங்க. நம்முடைய கவனத்தையும் விஷயத்தையும் மாற்றக்கூடிய ஒரு சூழலை நோக்கி அது செல்லும். ஆகவே ஒரு சிறந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன படிப்பது என்பதை விட எங்கு படிப்பது அப்படிங்கிறது முக்கியம். மூன்றாவதாக நான் பார்த்தது செல்போன்ஸ், மொபைல் போன். மொபைல் போன் இன்றைக்கு என்னிடத்தில் கேட்டால் இளைஞர்களை தாக்கக்கூடிய மிகப்பெரிய போதை எதுதான்? மொபைல் போன் தான். உன்னை சுயமாக இருக்க விடாத எதுவுமே போதை தான். உன் கண்ட்ரோல் இல்லாத எதுவுமே போதை தான். நைட்டு 2 மணிக்கு எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போகும்போது கூட மொபைல் போன்ல யாரு மெசேஜ் அனுப்புறேன் பார்த்த பிறகுதான் நான் செல்லக்கூடிய சூழல் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அங்க மெசேஜ் அனுப்புறது கூட யாரு ஏடிஎம்ல இருந்து பைசா கட்ட அனுப்பியிருப்பான், இல்ல ஏர்டெல் இருந்து நினைச்சிருப்பான், ஏதாவது மெசேஜ் அனுப்பியிருப்பான். அந்த செல்போன்கள் இன்றைக்கு எந்த விஷயங்களில் போனாலும் சரி, கல்வி சார்ந்த நிகழ்ச்சியா இல்ல அவன் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு டூருக்கு போனா கூட அங்க போய் டூரை என்ஜாய் பண்றதுல எதுதான் பாக்குறான்? செல்போன் தான் பாக்குறான். அப்ப ஏன் பணம் செலவு பண்ணி அவ்வளவு தூரம் போறான்னு தெரியல. அப்ப அது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அதை விட மிகப்பெரிய பிரச்சனை டைரக்ஷன்லெஸ்ஸா இருக்கான். எங்க போகணுங்கிறதே அவனுக்கு தெரியல, எதை நோக்கி பயணிக்கணுங்கிறது தெரியல. அது ஒரு பிரச்சனையாக இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அவனுடைய மைண்ட் செட். அந்த மைண்ட் செட் பார்த்தாத வரைக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. இப்ப நம்ம ஏன் படிக்கணும் அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப படிக்கக்கூடிய பர்பஸ் நான் ஆக்சுவலா இங்க ரெண்டா பிரிச்சுக்கிறேன். ஒரு ஸ்லைடு, ஸ்டூடண்ட் ஸ்லைடு பேரு. அதுல இருந்து கண்டிப்பா பண்ணலாம், 15ல இருந்து கண்டிப்பா பண்ணலாம். 15வது ஸ்லைடு. பெரும்பாலும் இந்த டிஸ்கிரிப்ஷன் எப்படி நான் கொண்டு போறேன்னா, +2 முடித்த மாணவர்கள் என்ன தேர்வு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கிறோம். ஆனா தேர்வு என்பது +2ல இருக்கக்கூடாது. நீங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தேர்வு 10க்கு முன்னாடி எடுக்கணும். ஏன்னா 10th முடிந்து நீங்க எந்த குரூப் படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் போக முடியும். 10th நீங்க மேக்ஸ் படிக்காம பியூர் சயின்ஸ் போனீங்கன்னா 12க்கு பிறகு என்ஜினியரிங் போனாலும் என்ன செய்ய முடியாது, போக முடியாத ஒரு சூழல் இருக்கும். ஆனா இன்னைக்கு அதனுடைய விஷயங்கள் மாறிக்கிட்டு வருது. புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக எது படிச்சாலும் எங்க போய் சேரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை மாற்றுவதற்கு முயற்சி செய்தாலும் கூட அது இங்க வருவதற்கு இன்னும் அதிகமான காலம் எடுக்கும். அதனால இதை மட்டும் நம்ம தெளிவா இருந்துக்கணும். ஹையர் எஜுகேஷன் என்ன படிக்கணும், எம்ப்ளாய்மெண்ட் என்ன அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதை நான் பேச போறோம். ஓகேவா? முதல்ல இதுல இருந்து ஆரம்பிக்கலாம். நான் படிப்பு சார்ந்து ஆரம்பிக்கிறேன், நான் வேலை சார்ந்து ஆரம்பிக்கிறேன். வேலை தான் நீ எந்த கேரியருக்கு போற அப்படிங்கறது அவனுடைய பிரதானப்படுத்தப்பட்ட விஷயமாக இருக்க வேண்டும். நான் ஆரம்பிக்கக்கூடிய முதல் வேலை என்னுடைய வேலையிலிருந்து ஆரம்பிக்கிறேன். ஸ்டேஜில் இருக்கக்கூடிய வேலை அதிகமான பேர் விரும்பாத ஒரு வேலையாகவும் அது இன்னைக்கு டீச்சர்.
16 டீச்சர்ல இருந்து ஆரம்பிக்கும். நார்மலா இன்ஜினியரிங் மெடிக்கல் இருந்து ஆரம்பிப்பாங்க. நான் ஒரு ஆசிரியர் என்கின்ற காரணத்தினாலும் மேடையில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமான பேர் ஆசிரியர்களாக இருக்கின்ற காரணத்தினாலும் நான் அதிலிருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த ஆசிரியர்கள் என்று சொல்வதற்கு மிக முக்கியமான காரணம், இந்த சமூகத்திலிருந்து ஆசிரியர்கள் ரொம்ப குறைவு. அண்மையில் வெளியிடப்பட்ட NIRF ரேங்கிங், நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க்ல முஸ்லீம் சமூகத்தை பற்றி தரக்கூடிய ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இந்த சமூகத்தை சார்ந்த ஆசிரியர்கள் மிக குறைவு. ஆசிரியர்கள் இதை விரும்பினவங்க தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சொன்ன ஒரு ப்ரொஃபஷன் தான் டீச்சிங். இந்த டீச்சிங்கை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இது குறிப்பாக பெண்களும் இதுல ரொம்ப கவனம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். டீச்சிங் நோக்கி நீங்கள் போவது என்று சொன்னால் யூஜியில பேசிக்கான டிகிரிஸ படிங்க. பேசிக்கான டிகிரிஸ் சொல்லக்கூடியது இன்றைக்கு டிகிரிகள் பல்வேறு பெயர்கள்ல மாற்றப்பட்டு வருகின்றன. அடிப்படையாக இருக்கக்கூடிய பிஎஸ்சி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, BA இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா? இந்த அடிப்படையான படிப்புகளை தாண்டி இன்றைக்கு கொரோனா காலத்தில் முட்டேட் பண்ணது மாதிரி அதிகமான மாணவர்கள் படிப்பதற்கு வர்றதுனால பல பெயர்களை போட்டு பல கவர்களை போட்டு எது மார்க்கெட்டபிள் ஆகுமோ எது விற்பனை ஆகுமோ அந்த விற்பனைக்கு தகுந்தாற் போல டிகிரிகளும் இன்னைக்கு என்ன செய்யப்பட்டு மார்க்கெட்டிங் செய்யப்படுகின்ற என்கின்ற செய்தியை நம்ம பார்த்தோம். அந்த அடிப்படையில் ஒரு டீச்சராக நீங்க வருகின்றீர்கள் சொன்னால் டீச்சிங் ஸ்கூல் லெவலில் நடக்கக்கூடிய நான் டீச்சர்னு சொல்றேன், காலேஜ் லெவலில் நடக்கக்கூடிய ப்ரொஃபஸர்னு சொல்றேன், அப்படி ரெண்டா பிரிச்சுக்கிறேன். டீச்சிங்ல வரணும் அப்படின்னா அடிப்படையான டிகிரி நீங்க படிக்க நான் சொல்லுவேன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோ, பிசிக்ஸோ, பயாலஜியோ, BA ஹிஸ்டரியோ, சோசியாலஜியோ, நார்மலான எக்கனாமிக்ஸ் டிகிரி இதை படித்து டீச்சிங் வர்றது ஈஸி. ஏன் நான் இதை படித்த டீச்சிங் வர்றது ஈஸின்னு சொல்றதுக்கு காரணம், டீச்சரா இருக்கின்ற போது பெரும்பாலும் நம்முடைய நோக்கங்களிலே ஒன்று அங்க இருக்கக்கூடிய தனியார் முஸ்லீம் நிறுவனங்கள் அல்ல பள்ளிகள்ல சேரலாம் டீச்சரா. இன்னைக்கு பல்வேறு முஹல்லாக்கள், பல்வேறு ஜமாத்துகள் அந்த ஊர்ல இஸ்லாமிய ஸ்கூல்களை ஆரம்பிக்கிறாங்க. இஸ்லாமிய ஸ்கூல்களை ஆரம்பித்தாலும் இஸ்லாமிய டீச்சர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா. அதையும் தாண்டி நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்ல அரசாங்க ஆசிரியர்களாக போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது டிஃபரெண்ட் லெவல்ஸ்ல நீங்க என்ன செய்யலாம் போலாம். செகண்டரி லெவல்லையும் சரி, 10ஆம் வகுப்புக்கு கீழையும் சரி, 11 12ஆம் வகுப்பு அப்படிங்கிற அடிப்படையிலே பல்வேறு லெவல்களை நீங்க ஆசிரியராக போகணும். இதற்கு எல்லாமே ட்ரெடிஷனலான ஒரு டிகிரியோடு சேர்த்து B.Ed பண்ணும். ட்ரெடிஷனலான ஒரு டிகிரியை சேர்த்து, ட்ரெடிஷனல் டிகிரி என்னங்கிறத நான் பிபிடில போடுங்க, இதுக்கு பேருங்க. அதோட சேர்த்து B.Ed டிகிரியும் பண்ணுங்க. B.Ed டிகிரி இன்னைக்கு 2 வருஷம், பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் டிகிரி இன்னைக்கு என்னது 2 வருடம். இதுல நீங்க சின்ன ஸ்கூலுக்கெல்லாம் டீச்சரா போகணும்னா டெட் அப்படிங்கிற எக்ஸாம்ஸ் எழுதணும். டீச்சர் நான் உங்களுக்கு புரியுற மாதிரியான வார்த்தைகளை தான் பயன்படுத்துறேன். டெட் அப்படிங்கிறது தான் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அப்படி இல்ல பெரிய ஸ்கூலுக்குன்னா TRB எக்ஸாம்ல நீ என்ன செய்யணும், எழுதி பாஸ் பண்ணணும். அரசாங்கத்தை சார்ந்த வேலைகள், அரசாங்கத்தை சார்ந்த வேலைகள், டீச்சிங் ஜாப் ரொம்ப ஈஸியான ஜாப் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் டீச்சர், வெளியில இருந்து மாணவர்களா பார்க்கின்ற போது கொஞ்சம் கஷ்டமாக கூட தெரியலாம். எந்த அடிப்படையில் சொல்கிறேன் என்று சொன்னால் வேலை நேரங்கள், குறிப்பிட்ட நேரங்கள், வேலை நேரங்கள் குறிப்பிட்ட நேரங்கள். ஸ்கூல் காலையில இருந்து ஆரம்பிச்சு 9 மணில இருந்து அல்ல 10 மணில இருந்து ஆரம்பித்தால் சாயங்காலம் 4 மணி 5 மணியோட வேலை முடிந்துவிடும். பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமைகள் விடுமுறை, எல்லா ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையாக தான் இருக்கும். ஒரு வருடத்திலே பல விடுமுறைகள் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன் என்ன ப்ரொஃபஷன், டீச்சிங் ப்ரொஃபஷனாகவும் இது இருக்கு. அர்ப்பணிப்போடு, சமூக சேவையோடு மாணவர்களுடைய வாழ்க்கையில இம்பாக்ட் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் இதை நீங்க என்ன செய்யலாம், அழகா எடுத்து பண்ணலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் கூச்சமாகவும் கஷ்டமாகவும் இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி சமாளிக்கிறது, இங்க எப்படி பேசுறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கும். எல்லா வேலைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு தயக்கம் தான். ஆனா இது கொஞ்சம் ஒரு பப்ளிக் ஃபிகர் மாதிரி இருக்கிறதுனாலையும் நாம் அதிகமாக மாணவராக இருந்து ஆசிரியரை பார்த்து கொண்டிருப்பதனால ஆசிரியர் தொழில் கஷ்டம் என்பது தெரியும். ஆனால் அப்படி அல்ல, சிறந்த தொழிலாக, குறிப்பாக பெண்களுக்கு நல்ல ஒரு ப்ரொஃபஷனாக இது இருக்கும். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு டீச்சிங் ரோல் மாறிக்கிட்டே இருக்கு. ஆன்லைன் வழியான டியூஷனும் டீச்சிங் அதிகமாகி கொண்டிருக்கு. அதை சார்ந்து பயணித்தால் வீட்டில் இருந்தே கிளாஸ் எடுக்கக்கூடிய பல்வேறு வாய்ப்புகள் அந்த டீச்சிங் வேலைக்கு இருக்கு. இதுல நல்ல ஒரு ப்ரொஃபஷனாக நீங்க என்ன செய்யலாம், இதை எடுக்கலாம். டியூஷன் எடுத்தால் மட்டுமே நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு ரோல் இது இருக்கு. குறிப்பாக அப்படி இருந்தா மேக்ஸ் டியூஷன்ல எடுத்தோம்னா நீங்க எவ்வளவு ஃபீஸ் கட்டுறீங்கன்னு நீங்க இப்ப கட்டும்போது யோசிச்சாலே தெரியும். மேக்ஸ் அப்படிங்கிறது இன்ஜினியரிங் ஆரம்பித்து +1 +2 10th எல்லா லெவலையும் நீங்க என்ன செய்யலாம் டியூஷன் எடுக்க. காமர்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தா கூட பிசினஸ் மேக்ஸ் என்ன செய்வான் டியூஷனுக்கு வருவாப்புல.
அதுவும் வீட்டில் இருந்து கொண்டு நான் இந்த குறிப்பா இதை பெண்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், எங்க திருமணமாகி போனாலும் சரி டீச்சிங் ஜாப் எல்லாம் இன்னைக்கு தடுக்க மாட்டாங்க யாரும். சோ அதை எடுப்பதற்கு வாய்ப்பு, அப்படி இல்லை என்று சொன்னால் நம்முடைய மகனை அடுத்த தலைமுறையை படிப்பு மூலமாக வளர்க்கக்கூடிய வாய்ப்பு இதுல கிடைக்கும். இதற்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் வரும். டீச்சிங்கிறது உங்களுக்கு தெரியும், எளிமைப்படுத்தி புரிய வைக்க வேண்டிய வேலை. யார் அதிகமாக எளிமைப்படுத்தி புரிய வைக்கக்கூடிய வேலை செய்கின்றாலும் அவன் தான் பெஸ்ட் டீச்சர். சோ அது அந்த ஸ்கில்ல நீங்க என்ன செய்யணும், கத்துக்கணும். நிறைய பொறுமை வேணும். எல்லாம் கலாய்ப்பான், பல்வேறு விதமான வார்த்தை சொல்லுவான். அது இன்னைக்கு இப்பெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, அதிகமா கலாய்க்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான், அதிகமா கம்ப்ளைண்ட் பண்ற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். பழைய மாதிரி அல்ல. முன்னாடி டீச்சர்ஸ் அடிக்கலாம், திட்டலாம். இப்ப திட்டலன்னா கூட அவனுக்கு ஒன்னு பிடிக்கலன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவான். சின்ன பிள்ளை போய் இந்த டீச்சர் என்ன திட்டினா அடிச்சான்னு சொன்னா கூட என்ன செய்யும் வரும். அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பொறுமையும் நம்ம என்ன செய்யணும், அதிகமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு முன்னாடி எல்லாம் பேரண்ட்ஸ் பையன் நல்லா ஆனா போது எங்க வேணா அடி, கண்ணை மட்டும் விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அப்படி இல்ல, திட்டினாலே பேரண்ட்ஸ் மொத்தமா என்ன செய்வாங்க, குடும்பத்தோட கேள்வி கேட்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையும் சமயோஜித புத்தியும் ஒரு மாணவர்கள் மீது எப்படி அது நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் தெரிஞ்சால் சிறந்த ஆசிரியராக நீங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து ப்ரொஃபசர்ஷிப். நல்ல வேலை, பிரின்சிபல் சார்லாம் இங்க இருக்காங்க. நல்ல வேலை ப்ரொஃபசர் ஆறது. எனக்கு நான் ப்ரொஃபசர் தான், கவர்மெண்ட் காலேஜில் தான். ரெக்கார்ட் பண்றீங்களோ, லைவ் ஒன்றும் இல்ல பாத்தீங்க, கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் தான் ஒர்க் பண்றேன். எனக்கு வேலை அதாவது 365 நாள் சம்பளம் கிடைக்கும், ஒரு வருஷம் ஃபுல்லா சம்பளம் கிடைக்கும். என்னுடைய கண்டிப்பான வேலை நாட்கள் எவ்வளவுனா 180 நாள் தான். ஒரு செமஸ்டர்ல மினிமம் டேஸ் 90 டேஸ், இன்னொரு டே 90. நான் கண்டிப்பா வேலை செய்யறது எவ்வளவு நாள் தான், கண்டிப்பாக வேலை செய்ய வேண்டிய நாள் 180. சென்னையில வேலை செய்யறோம் இல்லையா, சென்னையில எல்லாம் எப்படின்னா ஷிஃப்ட் பேசிஸ், 8:30 to 1:30, 2 மணி நேரம் 6 மணி நேரம். அப்ப என் வேலை எப்ப முடிஞ்சிடும், 8:30 மணிக்கு நான் காலேஜ் போயிட்டா 1:30 மணிக்கு முடிஞ்சிடும். இந்த 8:30 மணி 1:30 மணி நேரம் 5 ஒர்க்கிங் டேஸ் இருக்கும். இந்த 5 ஒர்க்கிங் டேஸ்ல 3 கிளாஸ் தான் எனக்கு இருக்கும், 3 கிளாஸ் தான் இருக்கும். புரியுதா? அதாவது வேலை கொஞ்சம், ஏன் நான் இந்த இடத்தை இப்ப திரும்ப திரும்ப சொல்றேன்னா, இன்னைக்கு நீங்க பிரைவேட் கம்பெனிஸ்ல போனா 24/7 வேலை ஆயிருது. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னாலும் சரி, எது சொன்னாலும் சரி, நீ மனநிலையில வேற எதை பற்றி யோசிக்க முடியாது. நீ எதோட தான் சார்ந்திருக்கணும், அந்த கம்பெனியோட சார்ந்திருக்க வேண்டிய, எப்ப கேட்டாலும் வேலை செஞ்சுட்டே இருக்கணும். நீ ஒய்ஃபுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, குழந்தைகளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, குடும்பத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, சமூக சேவைக்கு பண்ண முடியாது, சங்கத்துக்கு வர முடியாது. இந்த வேலைகள் எல்லாமே கார்பரேட் லைஃப்ல இருக்கு. இங்க அப்படி இல்ல, கண்ணியமும் கிடைக்கும், சம்பளமும் கிடைக்கும், டைமும் கிடைக்கும். நீ சமூக சேவை செய்ய வேண்டும் என்றால், சமுதாயத்திற்கு உழைக்க வேண்டும் அதுவும் கிடைக்கும். அதெல்லாம் பண்றதுல பேசணும்னா டைமும் கிடைக்கும். அதுதான் காலேஜ் ப்ரொஃபஸருடைய இது ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னா, மீண்டும் நான் சொல்றேன், அடிப்படையான டிகிரி என்ன செய்யுங்க, தெளிவா படிங்க. எந்த டிகிரி படிக்கிறீங்களோ அந்த டிகிரியில பிஜி பண்ணுங்க. புரியுதா? எம்எஸ்சி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு எய்டட் காலேஜோ மாதிரியான காலேஜில் படிங்க. பிஜியை முடிஞ்ச அளவுக்கு வாய்ப்பு இருந்தா பல்கலைக்கழகங்கள்ல படிங்க, யூனிவர்சிட்டிஸ்ல படிங்க. யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கும்போது பிஎஸ்சி பண்றது ஈஸி அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதையும் சொல்றேன். இதுலயும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில சியூடி எக்ஸாம்ஸ் இருக்கு. அந்த எக்ஸாம் என்ட்ரன்ஸ் தான் நீங்க எங்க போலாம், சென்ட்ரல் மத்திய பல்கலைக்கழகங்கள்ல படிக்கலாம். மத்திய பல்கலைக்கழகங்களுடைய சூழல், அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வித்தியாசமா இருக்கும், எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். சோ அது சார்ந்து நீங்கள் படித்தார்கள் என்று சொன்னால் இது நோக்கி போகலாம். திட்டமிட்டு படித்தால் வெற்றி பெறலாம். பிஜில ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், டீச்சர் ஆகணும்னா மினிமம் 55% மார்க் பிஜில வேணும். பிஜி முடிச்சு வரவங்க 55% மார்க் வேணும். பிஜி ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கும் போது நெட் எக்ஸாம் அல்லது செட் எக்ஸாம் சொல்லி ஆசிரியர் தகுதி தேர்வுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த தகுதி தேர்வு வெற்றி பெற வேணும். தகுதி தேர்வு ரொம்ப கஷ்டம் இல்ல, படிக்கும் போது அதை ப்ரிப்பேர் பண்ண கஷ்டம் கிடையாது. படித்து முடித்த பிறகு கொஞ்சம் கஷ்டமாயிரும். அந்த பிஜி படிக்கின்ற போது அது என்ன செய்யணும், வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும். நெட்டுங்கிறது நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், செட்டுங்கிறது ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். முன்னாடி ஸ்லெட்னு வச்சிருந்தா இப்ப செட்டுங்கிற எக்ஸாம் வைக்கப்பட்டது. இதுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். நான் நெட் எக்ஸாம் பாஸ் பண்ண அப்படிங்கறதுனால தான் சொல்றேன். ஓகேவா? ஆரம்ப கட்டத்தில் ப்ரொஃபசர் ஆகும்போது நெட் எக்ஸாம் எழுதுறதுக்கு பயந்துட்டு இருந்தேன், எழுதவே போக மாட்டேன். ஏன்னா என் கூட என்னுடைய மாணவனும் டீச்சரா இருந்தான், 2 பேரும் சேர்ந்து எக்ஸாம் எழுத போவோம். தோத்துட்டோம்னா பயமா, தப்பா, இது அசிங்கமா இருக்கும் இல்லையா, அதனால போறது யோசிச்சிருந்தோம். திடீர்னு பார்த்தா என்னுடைய நண்பர் அவர் சொன்னார்ல, சச்சின் டெண்டுல்கர் முதல்ல 200 அடிச்ச உடனே ரோஹித் சர்மாவும் எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னு. சச்சின் டெண்டுல்கர் அடிச்சா, ரோஹித் சர்மா 2 தடவை டபுள் செஞ்சுரி அடிச்சாரு. அது மாதிரி என்னுடைய நண்பர் எழுதி பாஸ் பண்ணிட்டாரு. எனக்கு நம்பிக்கை வந்துச்சு, அடுத்தவன் நான் எழுதி பாஸ் பண்ணேன். புரியுதா? நம்ம கூட இருக்கவனே பாஸ் பண்ணோம்னா நம்ம என்ன செய்யணும், அவனே பாஸ் பண்ண நம்ம எழுதலாம் இல்லடா, எழுதி பாஸ் பண்ண நம்பிக்கையும் வந்துச்சு. புரியுதா? முயற்சி செய்தால் நடக்காத ஒண்ணுமே கிடையாது. அப்ப நெட் ஸ்லெட், இந்த நெட் எழுதும் போது ஜேஆர்எஃப் ஒண்ணு இருக்கு.
இந்த ஜேஆர்எஃப் தனி தேர்வு கிடையாது. இந்த நெட் தேர்விலேயே குறிப்பிட்ட மார்க், அதாவது 50 மார்க் எடுத்தா ப்ரொஃபசர் ஆயிடலாம், 60 மார்க் எடுத்தா நீ என்ன செய்யலாம், பிஎஸ்சி வாங்கலாம். அங்கே பிஎஸ்சி ஸ்டைஃபண்டோட பண்ணலாம். புரியுதா? அங்கே பிஎஸ்சி பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சோ ப்ரொஃபசர் ஆவதற்கான இந்த வேலைகள் இதுதான். புரியுதா? சோ இது ரெண்டு நான் ஏன் முதல்ல சொன்னேன்னா, பல்வேறு இடங்கள்ல இது கடைசியில கொண்டு போயிருவாங்க, பல பேர் சொல்ல மாட்டாங்க. ஆசிரியர்கள் இந்த சமூகத்தில் அதிகமாகவே வர வேண்டும். அதுவும் சாதாரண ஆசிரியர்களாக அல்ல, அறிவார்ந்த ஆசிரியர்களாக வர வேண்டும். அந்த சப்ஜெக்டின் மீது முழுமையான அறிவு இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக வர வேண்டும். அதுல எக்ஸ்பர்டைஸ் இருக்க வேண்டும், ஆராய்ச்சி சார்ந்தவங்க வேலை பண்ணி இருக்க வேண்டும், கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்க வேண்டும். அதை விட மாணவர்களை மென்டார் செய்யக்கூடிய விதம் இருக்கணும். இன்னைக்கு நாம் பல ஆசிரியர்களிடத்தில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஷார்ட் டேர்ம் கெயின், மாணவர்களிடம் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. மாணவர்களிடம் நல்ல பேர் வாங்குவதற்கு அது இந்த அரசியல் களம் கிடையாது. அந்த மாணவர்களை திருத்துவதற்கு, மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டிய நபர் தான் ஆசிரியர். அப்படி முயற்சி செய்கின்ற போது கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருந்தாகணும். அப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக நீங்கள் இருந்து உண்மையிலான பாசத்தோடு, உண்மையிலே என்னுடைய மாணவர் வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நீ ஸ்ட்ரிக்டாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் சிறந்த ஆசிரியர்களாக வருவீர்கள். சோ ஆசிரியர்கள் இதை முன்னிலைப்படுத்தி பண்ணணும்னு நினைக்கும். அடுத்து ஆசிரியர் தொழிலை தாண்டி, இது ரிசர்ச் எடுக்கின்ற போது ஒரு குறிப்பிட்ட ரிசர்ச்ல இந்த உலகத்திலேயே மிக முக்கியமான வேலைகள் அப்படின்னு கேட்கும்போது முதலாவதாக அதிகமான பேர் சொன்னது ஆசிரியர்கள். அந்த அடிப்படையில் தான் ஆசிரியர் ஃபர்ஸ்ட்ல போட்டிருக்கேன். அடுத்து அதிகம் சொன்னது யார? டாக்டர், மெடிக்கல் பிராக்டிஸ் இல்லையா? நான் பேசும்போது கட்டிடுங்க. இப்ப டாக்டர் ஆகணும் அப்படின்னா என்ன செய்யணும் இல்லையா? இந்த டாக்டர் ஆகணுங்கிறத நான் பல்வேறு டாக்டர் சேர்த்து சொல்லிடுறேன். நம்ம இங்க நார்மலா சொல்லக்கூடிய இங்கிலீஷ் மெடிசன் இல்லையா? ஆயுஷ் கோர்ஸ்லயும் டாக்டர்ஸ் இருக்கு. ஆயுஷ் கோர்ஸ் என்னது? 5 விதமான கோர்ஸ், ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சொல்லுவோம். ஆயுஷ்ங்கிறது ஏ ஃபார் ஆயுர்வேதா, அந்த மாதிரி யோகா, யுனானி, நேச்சுரோபதி, சித்தா, இந்த மாதிரியான 5 கோர்ஸ் தான் நான் என்ன சொல்றேன், ஆயுஷ் கோர்ஸ் சொல்றோம். ஓகேவா? சோ ஆல்டர்னேட்டிவ் ஹீலர்ஸ் டாக்டர்ஸ் ஆறது ட்ரெடிஷனலான நம்ம இங்கிலீஷ் மெடிசன். இந்த ரெண்டையும் சேர்த்து தான் நான் இதை சொல்றேன். இப்போ டாக்டர் ஆகணும்னு என்ன செய்யணும்? எப்ப முடிவு பண்ணணும்னு 10th முன்னாடியே முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா 11th 12th நீங்க இருக்கக்கூடிய குரூப்ல கண்டிப்பா எது இருக்கணும்? பயாலஜி இருக்கணும். பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்கணும். இது இருந்தாலும் நீங்க என்ன செய்ய முடியும்? இதுக்கு போக முடியும். பயாலஜி இல்லைன்னா பயோடெக்னாலஜி இருக்கணும் அப்படிங்கிற ரூல் இருக்கு. இப்ப நீட் என்ன செய்யறாங்கன்னா இங்கிலீஷ்ங்கிற இது இருக்கணும். நம்ம நார்மலா படிக்கும் போது இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யறோம்? 11th 12th வந்துடும். சோ இந்த குரூப் 11th 12th படிக்கணும். படிச்சு இந்த குரூப் படிச்சுக்கிட்டு நீட் எக்ஸாம் எழுதணும். நீட் எக்ஸாம் பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? நீட் எக்ஸாம் பற்றி தெரியல அப்படின்னா, நீட் எக்ஸாம்ங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸாம் சொல்லலாம். ஒரு போட்டி தேர்வு, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அதை எடுத்துக்கலாம். சாதாரண தேர்வுக்கும் போட்டி தேர்வுக்கும் என்ன வித்தியாசம்? கேள்வியே கேட்க கூடாது. வந்தமா சொல்றத சொல்லிட்டு போன்னு சொல்றீங்களா? சாதாரண தேர்வுக்கும் போட்டி தேர்வுக்கும் என்ன வித்தியாசம்? சாதாரண தேர்வுல 35 மார்க் எடுத்தா பாஸ். இது சாதாரண தேர்வு. போட்டி போடுறோம், ஓட்டப்பந்தயம் போடுறோம் இல்லையா? எவ்வளவு ஸ்பீட்ல ஓடினா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலாம், ஃபர்ஸ்ட்ல வரலாம். எவ்வளவு ஸ்பீட்ல ஓடினா ஃபர்ஸ்ட் வரலாம். 100 மீட்டர் ரேஸ் ஓடுறோம்ப்பா, எவ்வளவு ஸ்பீட்ல ஓடினா ஃபர்ஸ்ட் வரலாம்? எனக்கு முன்னாடி ஓடணும்னா ஸ்பீடா ஓடணும், அவ்வளவுதான். இவ்வளவு டைம்ங்கிறத ஒரு அளவுகோல் வைக்க முடியாது இல்லையா? நான் எவ்வளவு தூரம் அளவு வச்சாலும் என் முன்னாடி ஒருத்தன் ஓடிட்டான்னு வச்சுக்கலேன், நான் செகண்ட் தான். போட்டி தேர்வு அதுதான். போட்டி தேர்வுக்கு 100 இடங்கள் இருக்கிறது என்று சொன்னால் 720 மார்க் கொண்ட நீட்ல 718 மார்க்க 100 பேர் எடுத்துட்டாங்கன்னா 718 தான் கட் ஆஃப். புரியுதா சொல்றது? 100 சீட் இருக்கு, எம்பிபிஎஸ் சீட் இருக்குன்னா எக்ஸாம்பிள் 720 டோட்டல் மார்க்ஸ். 718 மேல 100 பேர் எடுத்துட்டாங்கன்னா 717 மதிப்பெண்கள் நீ எடுத்தாலும் உனக்கு என்ன கிடைக்காது? சீட் கிடைக்கும். இதுதான் போட்டி தேர்வு. புரியுதா? நம்ம ஓடக்கூடிய நபர்களிலே குறிப்பிட்ட அந்த சீட் இருக்க வரைக்கும் ஓடணும், முன்னாடி ஓடணும். அது போட்டி தேர்வும். சாதாரணமாக 35 மதிப்பெண் எடுத்தால் அது சாதாரண தேர்வாக மாறிடும். நீட் அப்படிங்கிறது போட்டி தேர்வு. நீட்ல வித்தியாசம் என்ன? இன்னும் சில வித்தியாசங்கள் சொல்லலாம். உங்களுக்கு தெரியும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜூவாலஜி, இந்த 4ல இருந்து தான் கேள்வி வரும். என்சிஆர்டி சிலபஸ்,
11th 12th இருந்து வரும். 11th படிக்கணும் 12th படிக்கணும். இல்லன்னா கேள்வி வரும். அத்தனை கேள்வியும் 1 மார்க் கேள்வி தான். ஒன் வேர்டு எம்சிக்யூன்னு சொல்லுவோம் இல்லையா, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஒரு கேள்வி கொடுத்து 4 பதிலை யார் தந்துருவா? அவனே தந்துருவாங்க. அதுல சரியான பதிலை நம்ம என்ன செய்யணும், இது பண்ணணும். நம்ம அது வரைக்குமே அந்த எக்ஸாம் எழுதுற வரைக்குமே நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்துல எல்லா கேள்விகளும் எம்சிக்யூ இருக்கக்கூடிய ஒரு கேள்வித்தாளோட நம்ம பழகினதே கிடையாது. அது வரைக்கும் எம்சிக்யூ இருக்காது இல்லையா, டிஃபரெண்ட் லெவல்ஸ்ல இருக்கும். டீடைல் எழுதலாம், ஒன் வேர்ட் எழுதலாம், மேட்ச் ஆஃப் எல்லா கேள்விகளும் இப்படி இருக்கும். 45 கேள்வி பிசிக்ஸ்ல, 45 கேள்வி கெமிஸ்ட்ரியில, 45 கேள்வி பாட்டனி, 45 கேள்வி சுவாலஜி, 180 கேள்வி. இப்போ 10 கேள்வி எக்ஸ்ட்ரா தருவோம் சாய்ஸ், அது வேற. 180 கேள்விகளுக்கு பதில் உண்டு. ஒரு கேள்வி சரியாக இருந்தால் 4 மார்க். ஒரு கேள்வி சரியாக இருந்தால் 4 மார்க். அந்த கேள்வி தப்பாக நீங்க பதில் போட்டீங்கன்னா -1 அப்படிங்கிற நெகட்டிவ் மார்க்கும் உண்டு. பிங்கி பங்கி போட முடியாது. 4 சாய்ஸ் தரும்போது கரெக்டா போட்டா 4, தப்பா போட்டா -1. நம்ம மாணவர்கள் அது வரைக்கும் மைனஸ் மார்க்குங்கிற கான்செப்டே இல்ல. நம்ம காணர் அப்படி இல்ல. அதுவும் குறிப்பாக நாங்கள் நீட் தேர்வெல்லாம் பயிற்சி கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறது பெண் மாணவிகளிடம் தான். அவங்க எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் எழுதுறதுல இருப்பாங்க, சாய்ஸ் உட்பட எழுதுவாங்க. ஆனா ஆன்சர் எழுதக்கூடாதுங்கிற மேனேஜ்மெண்ட் இங்க தெரியணும். மேனேஜ்மெண்ட் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. நெகட்டிவ் மார்க்ஸ்லயே சீட் இழக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதுதான் நீட் தேர்வினுடைய அந்த எக்ஸாமுடைய இது. மீதி எல்லாமே அரசியல் இது இருக்கும். பர்தா போட்டுக்கிட்டு எக்ஸாம் எழுதலாம். ரூல் படி பர்தா போட்டு என்ன செய்யலாம், எக்ஸாம் எழுதலாம். என்ன 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போகணும். ரிலீஜியஸ் ட்ரெஸ் வேர் பண்ணி போனா அவங்க செக் பண்ணுவாங்க தெரியுமா, அது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போகணும். லேடி டீச்சர்ஸ் அதுதான் செக் பண்ணுங்கிற கட்டாய ரூலும் உண்டு. இதெல்லாம் நார்மலான ரூல், நான் தனியா சொல்லல எடுத்து. அப்ப நீட் தேர்வு எழுத முடியும். நீட் தேர்வு எழுதுறது நடத்துறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி, அது நடத்துறோம். அதுல மார்க் எடுப்போம் இல்லையா. பாஸ் பண்றது மார்க் ரொம்ப கம்மியா இருக்கும். 118, 120, 130 நீட் பாஸ் பண்ணிடலாம். பாஸ் பண்ணா சீட்டு உறுதி கிடையாது. பாஸ் பண்ணா சீட்டு உறுதி கிடையாது. எவ்வளவு சீட் இருக்கோ அதுக்கு தகுந்த மதிப்பெண் எடுத்தாலும் மட்டும்தான் சீட்டு உறுதி. புரியுதா? அட்மிஷனை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் நடத்தும். நீட்டுடைய அட்மிஷனை பொறுத்தவரைக்கும் யார் நடத்துவா? தமிழ்நாடு அரசாங்கம் தான் நடத்தும். அதை பண்ணிக்கணும். நீங்க அங்க எக்ஸாம் எழுதும்போது ஓபிசி லெவல்ல வருவீங்க. தமிழ்நாடு இதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மெடிக்கல் காலேஜ் இருக்கு யாருக்கு தெரியும் இல்லையா? தமிழ்நாட்டில் மட்டும் 36 அரசு மெடிக்கல் கல்லூரி இருக்கு. 36 அரசு மெடிக்கல் கல்லூரியும் சுமார் 11,225 சீட் இருக்கு. 11,225 மெடிக்கல் சீட்ஸ் தமிழ்நாட்டில் அவைலபிள். இந்தியாவிலேயே அதிகமான மெடிக்கல் காலேஜும் மெடிக்கல் சீட்ஸ் இருக்கக்கூடியது இங்கதான். இங்கதான் எய்ம்ஸும் இருக்கு. எய்ம்ஸ் மதுரையில அட்மிஷன் போட்டு நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம என்ன செய்யணும். ஏன்னா எய்ம்ஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும், மெடிக்கல் இதுலயே டாப் மோஸ்ட் எஜுகேஷன். நம்ம அந்த செங்கல்லாம் வச்சு அரசியல் நடந்து இல்லையா, மதுரையில் நடக்கக்கூடிய எய்ம்ஸ். கிளியரா? அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக தான் அந்த அட்மிஷன் அங்க தான் போடணும். இந்த 1120 சீட், இந்த 11,220 சீட் இருக்குல்ல, 85% தான் இங்க அட்மிஷன் போடும். 15% ஆல் இண்டியா கோட்டான் இருக்கும். ஆல் இண்டியா கோட்டால் நம்ம பேர் செய்யலாம், ட்ரை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இங்க நீங்க வந்து அட்மிஷன் எப்படி நடக்கும்னா, இதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கணும். 3 விதமான அட்மிஷன் இருக்கு. 3 விதமான அட்மிஷன் இருக்கு. மெடிக்கல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா, இந்த மெடிக்கல் காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஃபீஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 18,000 ரூபாய் குறைவா தான் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு சொல்றேன். போன வருஷம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சீட் வாங்குறாங்க. அவங்க வீடு ட்ரிப்ளிகேனு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், தமிழ்நாட்டில் டாப் மோஸ்ட் மெடிக்கல் காலேஜ் சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட். 18,000 குறைவான இது. வீடு பக்கத்துலனால ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி தேவையில்லை. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் முடிச்சா கூட 1 லட்சம் ரூபாய்க்குள்ள, அதாவது இன்னைக்கு எல்கேஜிக்கு நம்ம கட்டக்கூடிய ஃபீஸை விட குறைவாக நீங்க எம்பிபிஎஸ் முடிச்சு வரலாம். காரணம் என்ன? மார்க். நாங்க நீட் முதல்ல தேர்வு பயிற்சி கொடுக்கும் போது 300 மார்க் எடுத்தவங்க எல்லாம் கவர்மெண்ட் காலேஜ் வந்தாங்க. அன்னைக்கு நமக்கு ஆட்களுக்கு அதிகமான அதை பற்றி செய்தி நாலேஜ் இல்லாதனால போட்டி இல்லை. இன்னைக்கு 600 மார்க்குக்கு மேல போனாதான் உங்களுக்கு அந்த உறுதியா இருக்கும். புரியுதா? இது கவர்மெண்ட் காலேஜ். கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் ஒன்று இருக்கு, இஎஸ்ஐ சென்னையில் ஒரு காலேஜ் இருக்கு. புரியுதா? அது எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கிட்ட வரும்னு வச்சுங்களேன். ஆனா ஒரு பாண்டு போடணும், படிச்சு முடிச்சு அங்கதான் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பாண்ட் இருக்கு. அது ஒரு எக்ஸெப்ஷனல் கேஸ்னு வச்சுக்கலாம். இது போக செல்ஃப் பினான்சிங் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, தனியார் மெடிக்கல் காலேஜ், மருத்துவக் கல்லூரிகள். இந்த தனியார் மருத்துவக் கல்லூரி 2 விதமான அட்மிஷன் இருக்கு. தனியார் மருத்துவக் கல்லூரியில் அரசாங்க சீட்டுன்னு ஒன்று இருக்கு. இந்த அரசாங்க சீட்டுங்கிறது 8 லட்சம் ரூபாய் தோராயமா வரும் வருஷத்துக்கு. நல்லா புரிஞ்சுங்க. கவர்மெண்ட்ல 18,000, தனியார் இதுல எவ்வளவு? 8 லட்சம் ரூபாய் அளவுக்கு தோராயமான வருஷத்துக்கு. நான் சொல்றேன், நீங்க எத்தனை வருஷம் படிப்புன்றதை கால்குலேட் பண்ணிக்கும்.
இது தனியார் கல்லூரியில அரசாங்க சீட். தனியார் கல்லூரியில செல்ஃப் பினான்சிங் சீட் இருக்கு தெரியுமா? அது நீங்க படிச்சு முடியும் போது 1 கோடி ரூபாய் தாண்டிடும். அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாத்துக்குமே நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருக்கணும். நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலன்னா இந்த 3 சீட்டுக்கு நீ எலிஜிபிள் கிடையாது. பாஸ்ங்கிறது எவ்வளவு? 720 மார்க்குக்கு ஒரு தோராயமா 120 150 வரும். அது வருஷம் அந்த பெர்சன்டேஜ் சிஸ்டம் மாறும். கிளியரா? இது வந்து எம்பிபிஎஸ்க்கான இது. நம்ம ஆட்கள் ஒரு சில பேர் ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்கன்னா, நீங்க தானே இந்த வேலை பார்ப்ப, நான் என் பையனே பொண்ணை வெளிநாட்டில் கொண்டு போய் எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறேன். வெளிநாட்டில் படிக்க வச்சு அங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இங்க வரணும். இங்க வரும்போது இங்க ஒரு எக்ஸாம் இருக்கு, அதுக்கும் ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, எழுதி பாஸ் பண்ணி விட்டு இங்க மெடிக்கல் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்ப அந்த ஆப்ஷனையும் மத்திய அரசாங்கம் கடுமையாக்கி இருக்கு. நீங்க வெளிநாட்டில் படிக்கணும், எம்பிபிஎஸ் படிக்கணும், ரொம்ப தெளிவா இருந்துங்க. ஏன்னா நான் வரும்போது ஒரு போர்டு பார்த்தேன், வர வழியில வெளிநாட்டில் எம்பிபிஎஸ் படிக்கலாம்னு ஒரு கட்டாயம் இருந்துச்சு. ரொம்ப தெளிவா இருந்துங்க. இனிமேல் வெளிநாட்டில் எம்பிபிஎஸ் படிக்கணும்னாலும் நீட் பாஸ் பண்ணாம படிக்க முடியாது. இங்க நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் நீங்க வெளிநாட்டில் எந்த காலேஜில் என்ன செய்ய முடியும், படிக்க முடியும். வெளிநாட்டில் அதுக்கு கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் படிக்கணும்னா அதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய ஏஜென்சி அனுமதி வாங்கணும். அனுமதி வாங்கின பிறகு நீங்க போய் சேர்ந்து படிக்கிறீங்க இல்லையா, அந்த கல்லூரி எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல மட்டும்தான் அதனுடைய மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வெளிநாட்டில் நீங்க படிச்சாலும் உங்களுக்கு சொல்லித்தர எந்த லாங்குவேஜ் இருக்கணும், மீடியம் இங்கிலீஷ் இருக்கணும். ஒரு 19 சப்ஜெக்ட் சொல்லியிருக்கான். அந்த 19 சப்ஜெக்ட்ஸை கண்டிப்பா அவங்களுக்கு டீச் பண்ணிருக்கணும். 4.5 வருஷம் கிளாஸ் எடுத்து 54 மந்த் கண்டிப்பா என்ன செய்யணும், கிளாஸ் நடக்கணும். இது போக 1 வருஷம் அங்க இன்டர்ன்ஷிப் பண்ணும். எங்க எங்க படிச்சுங்க அங்க இன்டர்ன்ஷிப் பண்ணும். இவ்வளவு ரூல்ஸ் இருக்கு. இது போக ஒரு இன்ஸ்டியூட்ல படிச்சா படிச்சதும் ட்ரைனிங்கும் ஒரே இன்ஸ்டியூட்டா இருக்கணும். நீங்க ஒரு இன்ஸ்டியூட் படிச்சு உங்களை ஏமாத்தினா இன்னொரு இன்ஸ்டியூட்ல போய் நிச்சய முடியாது, படிச்சா ஏத்துக்க மாட்டான். புரியுதா? இது போறதுக்கு முன்னாடி அனுமதி வாங்கணும். அப்படி முடிச்சுட்டு இங்க வந்தான்னா இங்க ஒரு டெஸ்ட் வைப்பா நெக்ஸ்ட்னு, அதையும் நீ பாஸ் பண்ணாதான் இங்க பிராக்டிஸ் பண்ண முடியும். புரியுதா? ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ங்கிறது எம்பிபிஎஸ் படிக்கிறனால டாக்டர் ஆக முடியாது. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் நீ என்ன செய்யணும், அனுமதி பெற்றிருக்கணும். அனுமதி பெற்றுனா இந்த ரூல்ஸ் இருக்கு. சோ வெளிநாடுகளில் போய் படிக்கும் போது படிக்கலாம். நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ்ல இருக்கு. வெளிநாட்டில் போனோமா, ரஷ்யாவில் போய் படிங்க, ஃப்ரீ எஜுகேஷன் எம்பிபிஎஸ். புரியுதா? ரஷ்யாவில் போய் படிங்க. ரஷ்யாவில் படிக்கணும்னா ஏஜென்சி வழி போக கூடாது. ஸ்ட்ரைட்டா போ, சென்னைக்கு போ, ரஷ்யன் கல்ச்சரல் சென்டர் ஒன்று இருக்கு, உள்ள போங்க, அட்மிஷன் வாங்குங்க. அங்க தங்குறதுக்கெல்லாம் செலவு வேண்டி வரும். ஆனா எம்பிபிஎஸ் என்னது ஃப்ரீ இருக்கு. இங்க சொல்லக்கூடிய ரூல்ஸ் இருக்கு இல்லையா, இதே ரூல்ஸ் அங்க செய்து ஃபாலோ ஆகும். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். பிலிப்பைன்ஸ்ல போய் பிஎஸ் ஒன்று படிக்கணும்பா. சுப்ரீம் கோர்ட்டும் டெல்லி கோர்ட்டும் சொல்லியிருக்காங்க, அது எலிஜிபிள் இல்லைன்னா. அதனால பிலிப்பைன்ஸ்ல பிஎஸ் அப்படிங்கிற கோர்ஸ் எல்லாம் படிக்கிற மாதிரி சொன்னா ரொம்ப நினைச்சீங்க யோசிச்சு. கிளியரா? இது வந்து மெடிக்கல். இது பற்றி ஆயுஷ் கோர்சஸ் பற்றி படிக்கலாம். ஆயுஷ் கோர்ஸ்ல யுனானிக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் நம்மகிட்ட இருக்கு. அப்படி போறவங்களுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அரம்பாக்கத்தில் அதோட சென்டர் இருக்கு. உருது லாங்குவேஜ்ல ஒரு டெஸ்ட் எழுத வேண்டி வரும். அதில் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. அப்படி படிக்கிறவங்க என்ன செய்யலாம், படிக்கலாம். இது போக ஹோமியோபதி, ஆயுர்வேதா, சித்தா இதெல்லாமே இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய ஒரு கோர்சஸா தான் இருக்கு. நிறைய பேர் இங்கிலீஷ் மெடிசனை தாண்டி இங்க என்ன செய்யறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் நிறைய பைசா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதுவும் நல்லா என்ன செய்யலாம், வேலைக்கான சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு தான். கிளியரா? இது வந்து மெடிசின். இப்ப பிடிஎஸ் இருக்கு இல்லையா, பிடிஎஸ் என்னது? பிடிஎஸ் என்னது? பல் டாக்டர். பல் டாக்டர் இருக்கு இல்லையா, அதுக்கும் நீட் வேணும். அதுக்கும் நீட் எக்ஸாம் வேணும். பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் சீட்டு கம்மி. கவர்மெண்ட் காலேஜஸ் 2 காலேஜ் தான் இருக்கு. இங்க சீட்டு கம்மி, அதனால போட்டி ஜாஸ்தியா இருக்கும். பிடிஎஸ்ல நல்லா சம்பாதிக்கலாம். சில பேர் பல் டாக்டரா முடியாதுன்றாங்களா, அவங்களும் டாக்டரா இருக்கு, நல்லா என்ன செய்யலாம். நீங்க வந்து பல்லு வலி இருந்தா டாக்டர் போய் பாருங்க, எவ்வளவு வாங்குறாங்கன்னு தெரியும். இதுதான் ஒரு பிடிஎஸ் முடிச்சு வாங்குற ஃபீஸ். சோ அதுல வந்து சம்பாதிக்க முடியாதுங்கிறதெல்லாம் இல்ல. இட் இஸ் ஆல்சோ a good opportunity to earn. இது பிடிஎஸ் உடையது. இந்த 2 கோர்ஸுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு எது தேவை, நீட் எக்ஸாம் தேவை. மீதி எந்த மெடிக்கல் கோர்ஸுக்கு என்ன இல்ல, நீட் எக்ஸாம்ஸ் கட்டாயம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் அதை வந்து மாத்துறாங்க, நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அலைடு ஹெல்த் சயின்சஸ் இந்த மாதிரி கோர்ஸுக்கு இப்ப நீட் வேணும்னு சொல்லிக்கிட்டு அதுல மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கூகுள்ல போனா சில நேரங்கள்ல தவறான செய்திகள் கிடைக்கும். ஏன் கிடைக்கும்னா, ஒரு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிற கான்செப்ட் மாத்தாங்க. மீதி எல்லா ஸ்டேட்லயும் ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஸ்டேட்டுகள் பல கோர்ஸுக்கு என்ன செய்யறான், நீட்டுடைய மார்க்கை எடுத்துக்கிறான். சோ அதனால மீதி கோர்சஸ்க்கு உங்களுக்கு என்ன செய்யாது, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிற கான்செப்ட் வராது. இன்னைக்கு நீங்க இனிமேல் படிக்கக்கூடிய எல்லா ப்ரோக்ராமுக்கும் நாலேஜ் மட்டும் வேலைக்கு ஆகாது.
அதாவது நம்ம என்னதான் செய்தி சொன்னாலும் டக்குல ஒருத்தர் வந்து ஏதாவது பண்ண கவனம் ஃபுல்லா எங்க போயிருது, அங்க போயிருது. இப்போ நாலேஜ் மட்டும் முக்கியம் கிடையாது. ஓகேவா? அந்த சைட்ல அந்த டிகிரியை தாண்டி ஒரு விஷயத்தை சொல்றேன். நீ எந்த டிகிரி படிச்சாலும் சரி, இன்னைக்கு முன்னாடி வந்து உங்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் வேலை கிடைத்தது. நான் ஒரு பிளேஸ்மெண்ட் ஆபீசரா சொல்றேன்னு வச்சுங்களேன். மதிப்பெண் அடிப்படையில் வேலை, 80% மார்க்கா, இவன் நல்ல படிப்பா நல்ல அறிவானவன், வேலை தந்துருவான். சும்மா ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. இன்னைக்கு அது இல்ல. இன்னைக்கு 3 விஷயங்களை எதிர்பார்க்கணும். நாலேஜ், ஸ்கில் அண்ட் ஆட்டிடியூட். அறிவு, கல்வி இல்ல, அறிவு. கல்விக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் இருக்கு. அறிவு பெறுவதற்கான ஒரு டூல் தான் கல்வி. அறிவு பெறுவதற்கான ஒரு ஆயுதம் தான் கல்வியை தவிர, கல்வியின் மூலமாக உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கணும்? அறிவு வந்திருக்கணும், அந்த துறை சார்ந்த அறிவு இருக்கணும். ஓகேவா? சோ நாலேஜ், ஸ்கில்ஸ். ஸ்கில்ஸ் என்னது? திறன்கள். அதுல 2 விதமான திறன்கள் உண்டு. யதார்த்தமா நமக்கு வரக்கூடிய திறன் கம்யூனிகேஷன் ஸ்கில். நல்ல இங்கிலீஷ் பேசணும், நல்ல மார்க் எடுத்திருப்பான், 80% மார்க் எடுத்திருப்பான். இன்டர்வியூல உட்கார்ந்து ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ண சொன்னா பண்ண மாட்டான். அவனுக்கு அந்த இடத்துல பேச தெரியாது. வெளியில மணிக்கணக்கில் பேசுவான். உள்ள உட்கார்ந்துக்கிட்டு கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு அந்த ஏசி குளிரூட்டப்பட்ட அறையில ஒரு இன்டர்வியூ மோட்ல வந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு என்ன செய்யல, பதில் சொல்ல மாட்டேங்கிறான். ஒரு ஆள்கிட்ட இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது தெரியாது. கம்யூனிகேஷன் பிரச்சனை இருக்கு. அதை விட முக்கியம் கிராஸ்பிங் பிரச்சனை இருக்கு. கிராஸ்பிங் என்னது? கிராஸ்பிங்னா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு. இப்ப வீட்டுல நீங்க கூட பார்க்கலாம், உங்க பசங்க முன்னாடி நம்ம வீட்டுல ஏதாவது சொன்னா டக்குன்னு புரிஞ்சுக்குவான். இப்ப இவன் 3 தடவை கேட்பான். சாதாரண விஷயத்த 1க்கு 3 கேட்பான். ஏன்னா நம்மால் ஃபுல்லா எங்க உட்கார்ந்திருக்கான்? மொபைல்ல உட்கார்ந்திருக்கான். மொபைல்ல உட்கார்ந்ததுனால அந்த பிரெயின்ல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் சுருங்குது. அதனால என்ன ஆகுதுன்னா புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில பிரச்சனை இருக்கு. அதனால இந்த கம்பெனிஸ் அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்தான்னா, நாலேஜ் மட்டும் இல்ல, இந்த மூளை எவ்வளவு தூரம் சிறப்பாக இருக்கிறது என்பதற்காக ஆப்டிடியூட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வைக்கிறான். இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் இல்லாம நீங்க சிறந்த கம்பெனி எந்த இடத்துக்கும் போக முடியாது. அவன் உங்களுடைய மூளை எந்த அளவுக்கு சிந்திக்குது, எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை கிராஸ் பண்ணது, எந்த அளவுக்கு ஒரு செய்தியை சொல்லுது அப்படிங்கறத கண்காணிக்கிறான். அப்ப ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப முக்கியம். நீங்க எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறையை சார்ந்த கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். புரியுதா? ஸ்கில்ஸ் வேணா, இதை விட முக்கியம் என்னது? நல்ல ஆட்டிடியூட் வேணும், நல்ல மனோபாவம் வேணும், நல்ல பிஹேவியர் வேணும். எந்த வேலையை செஞ்சாலும் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பாடி லாங்குவேஜ் கொடுத்தீங்கன்னா கம்பெனிஸ் வச்சிருக்கிறது இல்ல. சொல்லக்கூடிய டைமை விட அதிகமாக வேலை செய்வதும், ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் கொடுப்பதும், நான் நல்லா செய்வேன்றது காட்டுறதும். ஈவன் ஒரு டாக்டர்கிட்ட போனா கூட நல்ல அழகாக சிரிச்சு நல்லா சிரிச்சு கொஞ்ச நேரம் நம்மகிட்ட பேசிட்டு அனுப்பினான்னு வச்சுங்களேன், அவன் 500 ரூபாய் கேட்டாலும் ஒருத்தா இருக்கும். 2 டாக்டர் இருப்பாங்க. போனவன ஒரு டாக்டர் மூஞ்ச கடுப்பா வச்சுக்கிட்டு திட்டுற மாதிரி, என்னடா காய்ச்சலா, மருந்து தந்துருவாப்புல. இன்னொருத்தர் போவார் டாக்டர், 10 நிமிஷம் உங்கள்கிட்ட பேச, என்ன தம்பி என்ன படிக்கிற, எப்படா காய்ச்சல் வந்து, நீ இப்படி நல்லவனாச்சே, ஏன் இதை இந்த ஐஸ்கிரீம் குடிச்ச, உனக்கு ஒத்து வராது அப்படின்னு பேசி, அந்த முதல்ல சொன்னார்ல, அவர் தந்த டாக்டரோட கம்மியான மருந்து தான் தருவாரு. நமக்கு எந்த டாக்டர் தான் பிடிக்கும்? அவர் தான் பிடிக்கும். யார? நல்லா பேசக்கூடிய டாக்டர் தான் பிடிக்கும். கம்யூனிகேஷன் எல்லா இடத்திலும் முக்கியம். நான் நேற்றைக்கு 2 நாளைக்கு முன்னாடி பேசுற இடத்துல சொன்னேன், ஒரு பிச்சை எடுப்பவர் கூட நல்லா பேச தெரிஞ்சாதான் அதிகமாக பணத்தை பிச்சை எடுக்கலாம். சோ கம்யூனிகேஷன் இல்லாம இன்னைக்கு என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. கம்யூனிகேஷன் யதார்த்தமாக வராது, பழக பழகத்தான் வரும். அது மாதிரி தான் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸும் அதெல்லாம் இருந்தா தான் பண்ண முடியும். இப்ப நம்ம அடுத்ததுக்கு போயிருமா? அடுத்து என்ன கோர்ஸ்? நான் பேசிக்கிட்டே இருக்கேன், எப்ப நிப்பாட்டணும் சொன்னா நிப்பாட்டிடலாம். நான் வேணா இன்ஜினியர், இது இன்னைக்கு ரொம்ப அதிகமான பேர் எடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். என்னதுதான் துறை வந்து இன்ஜினியரிங் தான். பக்கத்து வீட்டில் இன்ஜினியரா படிச்சார் பையன், இன்னைக்கு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். பாதி நாள் வீட்டிலே இருக்கான், ஒர்க் ஃப்ரம் ஹோமு. என் பையனும் அதே இன்ஜினியரிங் படிக்க வச்சா என்ன செய்வான், அதே சம்பளத்தோட அதே ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஜாலியா இருப்பான், நல்ல பொண்ணு கிடைக்கும், நல்ல குடும்பம் செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட இன்னைக்கு அதிகமான பேர் தன்னுடைய பையனை எங்க அனுப்புறான்றாங்க, இன்ஜினியரிங் காலேஜஸ் அனுப்புறான். ஓகேவா? நான் இன்ஜினியரிங் எந்த இடத்துலையும் குறைத்து போட விரும்பல. எல்லாருக்கும் இன்ஜினியரிங் செட் ஆகாது அப்படிங்கறதையும் இந்த இடத்துல நம்ம செய்யணும், புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கணும். இன்னைக்கு இன்ஜினியரிங் கோர்ஸ்ல திரும்ப திரும்ப மீடியாக்கள் எல்லாம் இன்னைக்கு அட்மிஷனை பற்றி பேசுறது 2 கோர்ஸ் தான். எது?
இன்ஜினியரிங் சார்ந்த 2 கோர்ஸ். நாங்க அதை என்ன பண்ணிட்டோம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல கொண்டு வந்துட்டோம். அதை இன்ஜினியரிங் மட்டும் தான் கொண்டு போவியா? எது அது ஒரு எய்ட்ஸாவே இருக்கு. இன்னைக்கு எய்ட்ஸ்னா என்னது? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். புரியுதா? இந்த 2 கோர்ஸுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த டேட்டா சயின்ஸ் சார்ந்த நிறைய கோர்சஸ் இருக்கு. அந்த கோர்ஸை பற்றி தவறாக சொல்லல, அது நோக்கி தான் போகுது. ஆனா ஏஐ தாண்டி நீ படிச்சு முடிச்சு வரும்போது ஓஐ கூட வந்துடும். புரியுதா? ஏஐ தாண்டி என்னவாது? ஓஐ நோக்கி போகுது. ஓஐங்கிறத நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? அப்படிப்பட்ட கோர்ஸை நோக்கி போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. சோ அதனால ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் எல்லாம் படிக்க போகும்போது கொஞ்சம் அந்த இன்ஸ்டிடியூட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போகணும். ஏன்னா அது இப்ப வந்த ஒரு கோர்ஸ். இப்ப வந்த கோர்ஸ் நீ படிக்க போனா உனக்கு சொல்லி தந்த வாத்தியார் எப்ப படிச்சிருப்பாரு? ஒரு சொல்லி தரணும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு டேட்டா சயின்ஸ் சொல்லி தரணும் இல்லையா? அவர் படிச்சிருக்கணும் இல்லையா? ஆர்டிபிஷியல் டேட்டா சயின்ஸ் அவர் எப்ப படிச்சிருப்பாரு? ஏன்னா அப்பதான் கோர்ஸே இல்லையே. புரியுதா? அப்ப அதுக்கான டீச்சர்ஸும் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அதுக்கான ஸ்கில் நம்மகிட்ட டேலண்ட் இருக்கா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னா என்னது இருக்கணும்? ஒரு ஜாவா நல்லா தெரியணும் இல்லையா? ஒரு கோடிங் நல்லா தெரியணும் இல்ல? பைத்தான் நல்லா தெரியணும் இல்லையா? 6வது தெரியணும் இல்லையா? இதெல்லாம் தெரியாம நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போனாலோ, இது என்னது ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ அந்த QT எல்லாம் இருக்கு இல்லையா, அது சம்பந்தப்பட்ட விஷயம் தெரியாம டேட்டா சயின்ஸுக்கு போனாலோ வேஸ்ட். மேக்ஸும் பிசிக்ஸும் வராம இந்த விஷயங்களை நோக்கி போறது என்னது கஷ்டமான விஷயம். யாரையுமே போக கூடாதுங்கிறது அல்ல, போனா அது இன்னைக்கு ரொம்ப மார்க்கெட்டபிளான கோர்ஸா இருப்பதன் காரணத்தினால டிமாண்ட் அதிகப்படுத்தி அதற்கான ஃபீஸ் அதிகப்படுத்தி உங்களுடைய பெற்றோர்கள் எவ்வளவு கறக்க முடியுமோ அவ்வளவையும் கறந்து அந்த கோர்ஸை நம்ம படிக்கின்ற போது அதை படித்து அதிலிருந்து நம்ம அதிகமாக யூஸ் ஆகுது அப்படின்னா தான் என்ன செய்யணும். அதனால நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் முடிஞ்ச அளவு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சார்ந்து படிச்சாலே இது சம்பந்தப்பட்ட நாலேஜ் அதிகப்படுத்தினால் அப்டேட் பண்ணிக்கிட்டா நீ எந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்ல ஓஐ வந்தாலும் நீங்க என்ன செய்யலாம், அதில் எக்ஸ்பர்ட் ஆகலாம். அடிப்படையில் ஸ்ட்ராங் ஆயிருங்க. இன்ஜினியரிங் அடிப்படையில் மேக்ஸ் ஆயிருந்தாலும் சரி, பிசிக்ஸ் ஆயிருந்தாலும் சரி, அது சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே மாதிரி நீங்க ஜாயின் பண்ணக்கூடிய கோர்ஸ் எந்த வேலைக்கான கோர்ஸ், இன்ஜினியரிங் கோர்ஸ் அப்படிங்கிற தெரிஞ்சு பண்ணணும். உங்களுக்கு அடிப்படையில் மேக்ஸ் பிசிக்ஸ் மாதிரியான விஷயங்கள் நல்லா வரல அப்படின்னா தயவு செய்து என்ன செய்ய வேணாம், இன்ஜினியரிங் பக்கம் என்ன செய்யலாம், போக வேணாம் அப்படிங்கிற வேண்டுகோளையும் வைக்கிறேன். அதை மீறி இன்ஜினியரிங் போனோம் அப்படின்னா டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூட் எது? இன்ஜினியரிங் டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூட் எதுக்கு போலாம்? ஐஐடி போலாம் இல்லையா? இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஐஐடிங்கிறது தெரியுமா இல்லையா? யார் உருவாக்கினா? ஐஐடிங்கிறது இந்தியாஸ் டாப் மோஸ்ட் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன். உலகம் தரம் வாய்ந்த ஒரே ஒரு கல்வி நிறுவனம் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இதுதான் ஐஐடி தான். ஐஐடி கன்சீவ் பண்ணி ஐஐடி உருவாக்குனது யாரு? மௌலானா அபுல் கலாம் ஆசாத். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் was India's first education minister. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் was India's first education minister. அவர் ஒரு ஆலிமாகவும் இருந்தால், ஸ்காலராகவும் இருந்தாங்க, அவர் கல்வியாளராகவும் இருந்தார். அவரை பற்றிய செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அது நல்லா இருக்கும். சோ ஐஐடி, என்ஐடி போன்ற தலை சிறந்த நிறுவனங்கள்ல, ஸ்பெசிபிக் நிறுவனங்கள்ல நீங்க அந்த இன்ஜினியரிங் நோக்கி படிக்கணும். படிச்சா அதுக்கான சம்பளம் கிடைக்கும், அதுக்கான மரியாதையும் கிடைக்கும், அதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். ஐஐடி மாதிரி நிறுவனங்கள் போவதற்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு ஒரு தேர்வு எழுதணும் இல்லையா? என்ன தேர்வு? ஜேஇ எக்ஸாம்ஸ் எழுதணும். அதுக்கு எது முக்கியம்? மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இல்லையா? இந்த மூன்றும் அதிகமாக நம்ம என்ன செய்யணும், அது படிக்கணும். அது படிக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தால் மட்டும் தான் நீங்க என்ன செய்ய முடியும், ஐஐடி சார்ந்த விஷயங்களுக்கு போக முடியும். அது சார்ந்த கோர்ஸுக்கும் இங்க இருக்கக்கூடிய ரிமைனிங் கோர்ஸ், அந்த மெக்கானிக்கல் கோர்ஸ், இது மாதிரியான கோர்ஸுகளையும் நீங்க அதிகமாக என்ன செய்யலாம், இது பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கோ, இசிஇயோ, இஇயோ, மெக்கானிக்கல், இது எல்லாத்திலையும் கூட கவனம் செலுத்த அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நிறைய பேர் இன்னைக்கு நிறைய காலேஜஸ் மெக்கானிக்கல் இந்த மாதிரி க்ளோஸ் பண்றாங்க, வேலை வாய்ப்பு இல்ல அப்படின்னு. வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. மெக்கானிக்கல் இதுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. பிரச்சனை என்னன்னா அதுக்கான ஸ்கில்ஸ் நம்மள்ட்ட இல்ல. அந்த வேலை வாய்ப்புக்கான ஸ்கில்ஸ் என்ன இல்ல, இவங்ககிட்ட இல்ல அப்படிங்கறத பிரச்சனை. சோ அதை சார்ந்து நீங்க என்ன செய்யுங்க, அதையும் படிக்கணும். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு, அரசாங்க தேர்வுகளை எழுதுறவங்களுக்கு சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழக அரசாங்கம் என்ஜினியர்ஸுக்கு எடுக்கக்கூடிய
தேர்வு இருக்குல்ல டிஎன்பிசி, அதுல இவங்க தான் எழுத முடியும். இவங்களுக்கு தான் தனியா இதா இருக்கு. மெக்கானிக்கல் சிவிலுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் டிஎன்பிசி சார்ந்து என்ஜினியரிங் இருக்கு. யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய என்ஜினியரிங் எக்ஸாம்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்ன எக்ஸாம்? ஐஇஎஸ் ஒரு எக்ஸாம் தெரியுமா? இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் இருக்கு. புரியுதா? இந்தியா இங்க இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, மிகப்பெரிய கம்பெனி நிறுவனங்கள் அதிகமா சம்பளம் அவன் தான் தரான். அதிகமான சம்பளங்கள் இந்த பப்ளிக் செக்டர் இண்டஸ்ட்ரி தரான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து 21 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு வாங்குறாப்ல. ஒரு ஜூனியர் தான், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்ல. புரியுதா? பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ல வாங்கக்கூடிய இதுல வந்து இந்த மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் தான் இதா இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஐஏஎஸ் எக்ஸாம் இருக்கு தெரியுமா? யூபிஎஸ்சி. இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு உங்களுக்கு தெரியும், பிலிம்ஸ் முடிஞ்ச மெயின் போகும்போது 2 ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுக்கணும். 2 ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து என்ஜினியரிங்ல இந்த 2க்கு தான் இன்ஜினியரிங். ஆப்ஷனல் சப்ஜெக்ட் என்ஜினியரிங்ல இது 2 தான் இருக்கு. சோ அதை நோக்கி நீங்க இது பண்ணணும். வேற நிறைய இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் அதுக்கான மரியாதை இருக்கு. நிறைய இன்ஜினியரிங் கோர்சஸ் சார்ந்து இங்க என்ன செய்யல, நான் அதிகமாக பயணிக்க விரும்பல. சில இன்ஜினியரிங் கோர்சஸ் நம்ம நல்லா இது பண்ணிக்கலாம். உதாரணமா எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் ஒரு கோர்ஸ் உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து இந்த இ வெஹிக்கிள்ஸ் வருது இல்ல, இ வெஹிக்கிள்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ பெட்ரோல் டீசல் இல்லாம வெஹிக்கிள்ஸ் வருது, இதனை இனிமேல் அதிகமா வரும். இந்த அதிகமா இதை உற்பத்தி செய்யறதுல ரொம்ப அதிகமாக தேவைப்படக்கூடியவங்க இந்த எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் தான். எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து பிரபலமா ஒரே ஒரு இன்ஸ்டியூட்ல தான் இருக்கு. ஏசியாலே ஒரே ஒரு இன்ஸ்டியூட் எங்க? பெங்களூர்ல. நம்ம ஊர் பக்கமே, நம்ம ஊர் பக்கமே ஒரு பிரபலமா இருக்கு. நம்ம முஸ்லீம்கள் அங்க போறதே இல்லை அதிகமா படிக்கிறதுக்கு. காரைக்குடியில் இருக்கக்கூடிய சிக்ரி, காரைக்குடியில் இருக்கக்கூடிய சிக்ரி இருக்கு. சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கு சிக்ரி. 50 சீட்டு தான் இருக்கு. அந்த 50 சீட்டும் கவுன்சிலிங் மூலமா தான் வரும். அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் மூலமா தான் வரும். பெரும்பாலும் எல்லா சீட்டை விட முதல்ல ஃபில் பண்றதே இதுதான். ஹையஸ்ட் மார்க் எடுக்க கட் ஆஃப் இருந்துச்சுன்னா முடிஞ்சா எதுக்கு போங்க, இந்த எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் கான்செப்டுக்கு போங்க. சீட் ரொம்ப கம்மி. சில இன்ஜினியரிங் கோர்சஸும் சில படிப்புகளும் நம்மகிட்ட இருந்து பிளான் பண்ணிய மறைக்கப்பட்ட கோர்ஸ்களாக இருக்கும். அதை தேடி நம்ம என்ன செய்யணும், போகக்கூடியதாக இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு கோர்ஸ் வந்து ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியரிங், நல்லா வளர்ந்து வரக்கூடிய ஒரு, நான் சொல்லக்கூடியது ஆட்டோமொபைல் இல்ல, ஆட்டோ மோட்டிவ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது. அதை கொஞ்சம் நல்லா நீங்க என்ன செய்யணும், இது பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸாகவே அந்த கோர்ஸும் இருக்கு. ஓகேவா? கொஞ்சம் ரிஸ்க் இருக்கக்கூடிய ஆள்லாம் இருந்தாச்சுன்னா நேவல் ஆர்கிடெக்சர் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேவா? ரிஸ்க் இருக்கக்கூடிய இதா இருந்தா நேவல் ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சர் என்னன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஆர்கிடெக்சர் என்னது? பில்டிங் எல்லாம் படம் வரைஞ்சு கொடுத்துட்டு சிவில் இன்ஜினியர் கொடுப்போம் இல்லையா? இதான் ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சர் படிக்கிறத பற்றி உங்களுக்கு தெரியும், எனக்கு நான் வரேன், அதுக்கு நோக்கி வரேன். அதை சார்ந்த நேவல் ஆர்கிடெக்சர் ஒரு கோர்ஸும் இருக்கு. அந்த நேவல் ஆர்கிடெக்சர் கோர்ஸ் இருந்தாச்சுன்னா கப்பலை டிசைன் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ். இன்னைக்கு கார்கோ இருக்குல்ல, சரக்கு அதிகமாக போகிறது இதுதான், கப்பல் தான். அந்த கப்பல் அதிகமாக தேவைப்படுகிறது. அது அதிகமான டிசைன் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸா இருக்கு. நிறைய டிமாண்டா இருக்கு. ஐஐடி மெட்ராஸ்ல அது என்ன செய்யுது, அதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. அதை போனா கொச்சின் யூனிவர்சிட்டி ஒன்று இருக்கு, விசாகப்பட்டினத்தில் கூட ஐஐடி. அது மூணுலயுமே நிறைய இந்த கோர்சஸ் சார்ந்த செய்து இருக்கு. அதே மாதிரி நாம வந்து இப்ப வளர்ந்து வரக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ், அதோட நான் இன்ஜினியரிங் முடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஓகேவா? கெமிக்கல் இன்ஜினியரிங் கொஞ்சம் என்ன செய்யலாம், கொஞ்சம் அதுல கான்சன்ட்ரேட் பண்ணலாம். கெமிக்கல் இன்ஜினியரிங் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த பேட்டரி, போனு, டை, பெயிண்டிங், அக்ரிகல்ச்சர், இந்த கலர் அடிக்கிறது, இது சார்ந்த எல்லா விஷயம் எல்லாமே மாயம் தானே இல்லையா? இது எல்லாமே எது சார்ந்து இருக்கு, அந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் சார்ந்து இருக்கு. அதுல தேவையான ஸ்கில்ஸ் இருக்கணும். ஸ்கில் இருந்தாச்சுன்னா வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் படிக்கக்கூடியவங்க முடிஞ்ச அளவுக்கு யூஜி லெவல்ல ரோபோட்டிக்ஸ் போகாதீங்க, பிஜி லெவல் என்ன செய்யலாம், ஏதாவது இது கோர்சஸ், சாதாரண கோர்சஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்சஸ் ஏதாவது படிச்சுட்டு பிஜி லெவல் நீங்க ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங் போனாச்சுன்னா அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த சென்சார் மாதிரியா இருக்கு. யூஜில வாய்ப்புகள் என்னது, அந்த அளவுக்கு நீங்க அதுல போகாம இருக்கிறது பெட்டர் அப்படிங்கறதை நம்ம பாத்துக்கலாம். ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்டது. அடுத்து இன்ஜினியரிங் நிறைய இருக்கு. ஒரு ஓஷன் ஆக்சுவலா 50க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கு. நான் எல்லாத்துலயும் என்ன செய்யல, போகல. கொஞ்சம் ஸ்பீடாவே நான் எழுத்து விட்டுறோம். ஓகேவா? அடுத்து என்ன பாருங்க, ஆர்கிடெக்ட். ஆர்கிடெக்ட் வந்து உங்களுக்கு தெரியும், நான் இப்ப சொன்னதுதான். அந்த ஆர்கிடெக்ட் ஜாயின் பண்ணணும்னா உங்களுக்கு என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் தெரியும் இல்லையா? மெயின் எக்ஸாம் என்னது, இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வேற, ஆர்கிடெக்சருடைய கவுன்சிலிங் வேற. ஓகேவா? ஆர்கிடெக்சர்ல இது பண்ணணும்னா என்ன செய்யணும், பி ஆர்க் படிச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. பி பிளானிங்னு ஒன்னு இருக்கு, புரியுதா? பி பிளானிங் படிச்சா இன்னும் நல்ல வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. பி ஆர்க் படிக்கலாம். பி ஆர்க்கு என்ன வேணும், பிளஸ் டூ முடிச்சு என்ன என்ட்ரன்ஸ் எழுதணும்,
ஜேஇ பேப்பர் 2 அதை தாண்டி அதெல்லாம் இப்ப முடிஞ்சு போச்சு. இப்ப எழுதுறவங்களும் முடிஞ்சு போச்சு. நாட்டா எக்ஸாம் எழுதலாம். நாட்டா எக்ஸாம் வருஷத்துக்கு 3 தடவை எழுதலாம். வருஷத்துக்கு 3 தடவை எழுதலாம். பெஸ்ட் ஸ்கோர் எடுத்துக்கலாம். 3 தடவை எழுதி 3ல உனக்கு எது பெஸ்ட் ஸ்கோர் இருக்கா நிச்சயம் எடுத்துக்கலாம். இந்த நாட்டா இந்த ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய புதுக்கலை நிர்வாகத்தை மியாசியால் நடத்தப்படக்கூடிய மியாசி காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்து பிரபலமான ஒரு இன்ஸ்டிடியூட். அதுல 50% ஆஃப் சீட்ஸ் யாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு? சென்சிட்டிவ் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் முஸ்லீம்களுக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? சோ ஆர்கிடெக்சர் நோக்கி நீங்க பயணிக்கலாம். அடுத்து அட்வொகேட் போலாமா? அட்வொகேட் முன்னாடி எல்லாம் அட்வொகேட் வேணாம்ன்றாங்க நம்ம ஆட்கள. போனா நாள் ஃபுல்லா போய் பேசணும் போல இருக்கு, அதனால படிக்க வேணாம்னு சொல்லக்கூடிய ஒரு இதா இருந்தது. ஆனா அட்வொகேட்ஸ் இந்த சமூகத்திற்கு இன்னைக்கு ரொம்ப தேவை. சமூகத்திற்கும் தேவை, தனிநபராகவும் தேவை. சட்டத்தை பற்றியும் சட்டத்துடைய விஷயங்களை பற்றி தெரியவில்லை என்று சொன்னால் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் கஷ்டமாக இருக்கும். புரியுதா? அதுல சிவில் கிரிமினல் எல்லாம் இருக்கு. ஒவ்வொரு பகுதியிலையும் இன்னைக்கு அட்வொகேட்ஸ் தேவைப்படும். குடும்ப ரீதியான இன்னைக்கு நீங்க ஏற்கனவே சொன்னாங்க, நம்முடைய தலைவர் பேசும்போது சொன்னாங்க டைவர்ஸ் கேசஸ் எல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. சோ குடும்ப ரீதியான பிரச்சனைகளும் இன்னைக்கு ஜாஸ்தியா இருக்கு. சோ இது எல்லாத்துக்குமே ஓகே அப்ப நான் முடிச்சிடுறேன். ஓகே ஓகே ஓகே. இந்த 2வது ஜமாத் வந்து 1.25 நடக்கும் அப்படின்றத சொல்றாங்க தலைவர். சொல்லுங்க. ஓகே, நான் அப்படி கொஞ்சம் இழுத்து போயிட்டு போறேன். ஓகேவா? முடிச்சிடும். இப்போ அட்வொகேட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த அட்வொகேட்ஸ்ல இங்க அட்மிஷன் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸ் கிடையாது. உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி என்ன செய்யலாம், படிக்கலாம். முன்னாடி எல்லாம் யூஜி முடிச்ச பிறகு தான் அட்வொகேட் போற மாதிரி இருந்து, இப்ப கன்சாலிடேட்டட் பிஏ எல்எல்பி பிகாம் எல்எல்பி அப்படி கம்பைன் பண்ணி இன்னைக்கு என்ன செய்யறாங்க தராங்க. சோ +2 முடிச்ச பிறகு இன்னைக்கு என்ன செய்யலாம், அம்பேத்கர் பல்கலைக்கழகம் சட்ட பல்கலைக்கழகம் மூலமாக நீங்க அட்வொகேட்ஸ் லா படிக்கலாம். ஆனா லாவை 2 விதமா படிக்கலாம். ப்ரொஃபஷனலா படிக்கணும். ப்ரொஃபஷனலா படிக்கணும் அட்வொகேட்டுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய ஸ்கில்ஸ் நமக்கு வேணும். அதுல வந்து ஆங்கில திறமை நல்லா வேணும். புரியுதா? CLAT ஒரு எக்ஸாம் இருக்கு, கிளாட் எக்ஸாம், காமன் லா ஆப்டிடியூட் டெஸ்ட்ங்கிற எக்ஸாம் எழுதி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் திருச்சியில் இருக்கு. ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல படிச்சீங்கன்னா டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூட் லாக்கு. ஓகேவா? நான் பக்கத்தில் இருக்கனால சொல்றேன். CLAT எக்ஸாம் முடிச்சு திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய சீஃப் ஜஸ்டிஸ், இந்தியாவுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஒரு இன்டர்ன்ஷிப் கால்ஃபார் பண்ணதுல சென்னை சேர்ந்த ஒரு முஸ்லீம் பையன் வந்து செலக்ட் ஆயிருக்கான். அவனை கூப்பிட்டு நான் கேட்டேன், ஒரு மீட்டிங் போட்டு அவங்கள்ட்ட கேட்டோம், எப்படி நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா ஒரு 1000 கேஸ் லாவை கொடுத்து அதை ரீட் பண்ணி அதுல இருந்து என்ன செய்யணும் கேள்விகள் கேட்டாங்க. அது எவ்வளவு தூரம் ஈஸியா இன்டர்பிரட் பண்ணி சொல்ல முடியுமோ அதை வச்சு எடுத்தாருன்னாங்க. அப்ப சட்டத்தை எழுதவும் தெரியணும், டிராப்டிங் தெரியணும், எழுதப்பட்ட சட்டத்தை புரிந்து கொள்ள தெரியணும், நம்ம சட்டத்துக்கு தகுந்தாப்புல இன்டர்பிரட் பண்ண தெரியணும். இன்டர்பிரட் பண்ணணும் தெரியும்ல, ஒரு கருத்துல இருந்து செய்திகள் எடுப்பது. நம்ம ஹதீஸ் ஒரே மாதிரி ஹதீஸ் தான் வருது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றோம்ல. ஏன்னா அதை புரிந்து கொள்ளக்கூடிய விதம், அதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் எடுக்கக்கூடிய திறன், இந்த இன்டர்பிரேஷன் இதுவும் இருக்கணும், வாதாட தரக்கூடிய திறமை இருக்கணும், அதை விட எழுத்து திறமை இருக்கணும். மொத்தத்தில் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும். லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும். மொழியினுடைய அடிப்படை விஷயங்கள் எழுத்து திறமையாக இருந்தாலும் சரி, பேச்சு திறமையாக இருந்தாலும் சரி, அதை புரிந்து கொள்ள திறமையாக இருந்தாலும் சரி, இவ அனைத்தும் சிறப்பாக இருந்துன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், இந்த காமன் லா ஆப்டிடியூட் டெஸ்ட், இன்ஜினியரிங் போலாம், சாரி அட்வொகேட் போலாம். சிறந்த அட்வொகேட்டுகள் இந்த சமூகத்துக்கு அதிகமாக தேவை. முன்னாடி எல்லாம் இஸ்லாமிய பேர் கொண்ட ஜட்ஜுகள் அதிகமாக இருந்தாங்க. ஜட்ஜுகள் அதிகமாக இப்ராஹிம் ஹலீஃபுல்லா அப்படின்னு பெருமை மிக்க ஜட்ஜஸ் எல்லாம் நிறைய முஸ்லீம்கள் இருந்தாங்க. இன்னைக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயிட்டு வருது. ஜட்ஜஸ் சட்டத்துறை அட்வொகேட்டுகளாகவும் வக்கீல்களாகவும் ஜட்ஜுகளாக அதிகமான முஸ்லீம்கள் தேவை. வக்ஃபோர்டு சட்டத்தை பற்றி சுப்ரீம் கோர்ட்ல தான் நம்ம நிக்க வேண்டியிருக்கு. இஸ்லாமிய சார்ந்த பல்வேறு சட்டத்திட்டங்களுக்கு கோர்ட்ல தான் நின்று நம்ம தீர்ப்பு வாங்கிட்டு வருகின்ற போது அதை நாம் யாரை வைத்து வாதாடுகிறோம் என்று சொன்னால் அதை வாதாடுவதற்கு பெரும்பாலும் நம்ம முஸ்லீம்கள் இல்லை. நமக்கு இருந்தோம்னா நமக்கு அதை புரிந்து கொண்டு வாதாடுவதற்கு ஈஸியா இருக்கும். இல்லை என்றால் இதை எடுத்து சொல்லி அதை என்ன செய்யணும், அதை டிரான்ஸ்பர் பண்ணி வருகின்ற போது அதுல டைமும் எழுதிட்டு போகும், அதை கரெக்டான பாயிண்ட சொல்ல முடியாத அளவுக்கு என்ன செய்யணும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அட்வொகேட் துறையை சார்ந்து நீங்கள் என்ன செய்யணும், பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது. ஏன் துறைக்கு வரேன் கடைசியா, காமர்ஸ். யாராவது இங்க காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு? காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இல்லையா? குட், ஓகே, முடிச்சிட்டேன். ஓகே, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இது பண்ணி, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய துறை யாதுன்னு கேட்ட காமர்ஸ் துறை. ஏன்னா அது வியாபாரம் சார்ந்தது. வியாபாரம் சார்ந்ததுல தான் பணம் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா அந்த துறையை வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட துறையாக நம்ம மைண்ட்ல செட் பண்ணி ஒதுக்கி வச்சிருக்கோம். புரியுதா? இப்ப காமர்ஸ் ஃபீல்ட்ல இருக்கணும்னா காமர்ஸ் சார்ந்த 3 ப்ரொஃபஷனல் கோர்சஸ் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க.
காமர்ஸ் துறை சார்ந்த 3 ப்ரொஃபஷனல் எதெல்லாம்? சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் அப்படின்னு 3 துறைகள். சிஏ நிறைய பேர் தெரிஞ்சதுதான். சிஏ நிறைய பேர் தெரிஞ்சவர் தான். தென்னிந்தியாவுடைய முதல் ஆடிட்டரே ஒரு முஸ்லீம் தான். உபைதுல்லா கலிஃபத்துல்லா சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் எங்க கல்லூரியினுடைய முன்னாள் சேர்மனுடைய ஃபாதர் தான் அதனுடைய முதல் சிஏவாகவும் இருந்தாங்க. அப்போ சிஏ வந்து தணிக்கையாளர்னு சொல்லுவோம் இல்லையா? இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸாக இருக்கும். இந்த சிஏவும் சிஎம்ஏ சிஎஸ் எக்ஸாமினேஷன் ஒரே மாதிரி இருக்கும். அதை நான் சொல்லிடுறேன். முதல்ல சிஏ சிஎம்ஏ சிஎஸ்க்கு வித்தியாசம் என்னன்னா, சிஏங்கிறது ஆடிட்டர். நம்ம ஒரு கணக்கு வச்சிருக்கோம், ஒரு கம்பெனி வச்சிருக்கோம், நம்ம இன்கம் டாக்ஸ் எல்லாம் கட்டுறோம் இல்லையா? அந்த கணக்கை அவரை ரெடி பண்ணி தருவாரு. அந்த கணக்கை பரிசோதிக்கக்கூடிய ஆளாவும் அது மாறுவார். அவர் தான் யாரு? தணிக்கையாளர். கணக்கை தணிக்கை செய்யக்கூடிய ஆளு, செக் பண்ற ஆளு, கணக்குக்கு தகுந்த மாதிரி பில்லு வவுச்சர் இருக்கான்னு சொல்லி ஆடிட் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் யாரு? ஆடிட்டர். அவருக்கு அக்கௌண்டன்சியும் தெரியணும், ஆடிட்டிங்கும் தெரியணும். நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு துறை. நல்ல பெரிய கம்பெனிஸ், பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் என்ன செய்வாங்க? அதிகமா தப்பு பண்ணுவாங்க. அதிகமா தப்பு பண்ணா அதிகமா தண்டனை வாய்ப்பு இருக்கும். அந்த தண்டனை குறைக்கணும். தண்டனைகள்ல மிகப்பெரிய தண்டனை என்னது? ஜெயில் தண்டனை இருக்கலாம், இல்ல இவ்வளவு லட்சம் ரூபாய் ஃபைன் சொல்லலாம். இப்ப 50 லட்சம் ரூபாய் ஒருத்தருக்கு ஃபைன். நீங்க ஆடிட்டர் அது இல்லாம ஆக்கிட்டா 50 லட்சம் ரூபாய் நான் இல்லாம ஆக்கி தரேன். அதுக்கான நாலேஜ் யார்ட்ட இருக்கு? அவுட் இல்ல, யார்ட்ட தான் இருக்கு? ஆடிட்டர் இருக்கு. நான் இல்லாம ஆக்கிடுறேன், ரூல்ஸ் நான் சொல்லிடுறேன், காப்பாத்திடுறேன். 50 லட்சம் 25 லட்சம் எனக்கு தான் சொல்லணும்னா அது கிடைக்கும். 10 வருஷம் ஜெயிலுக்கு போறேன், என்னோட ரூல் இருக்கு, நான் காப்பாத்துறேன், எனக்கு சட்டம் தெரியும், நான் சொல்லித்தரேன் உனக்கு, எனக்கு இந்த இடத்தை எழுதித்தா, நீ ஜெயில தப்பிச்சுருவான்னு சொன்னா அவன் எழுதி தருவான் இல்லையா? அவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷன் பண்றோம். அப்ப அதுக்கான வாய்ப்பு எதுல இருக்கு? சிஏல இருக்கு. ஆனா சிஏவை கரைச்சு குடிச்சிருக்கணும், சட்டத்தையும் தெரியணும், சட்டத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறதும் தெரியக்கூடிய ஒரு விஷயம். சிஎம்ஏ அப்படிங்கிறது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், ஆடிட்டர். ஓகேவா? முன்னாடி ஐசிஎம்ஏ இருந்துச்சு, அது இப்ப என்ன மாறிடுச்சு? சிஎம்ஏங்கிறது வந்து. சிஎஸ் அப்படிங்கிறது கம்பெனி செக்ரட்டரிஷிப். பெரும்பாலும் முஸ்லீம்கள் இந்த பக்கம் வரவே மாட்டாங்க. ஏன்னா இது வந்து கம்பெனி வக்கீல் மாதிரி, ஒரு கம்பெனியோட வக்கீல் மாதிரி. புரியுதா? கம்பெனி செக்ரட்டரிஷிப் கம்பெனி சார்ந்து இயங்கலாம். நான் ஒரு கம்பெனி நடத்துறேன்னு வச்சுக்கோங்க, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஒரு கம்பெனி நடத்தினா அந்த கம்பெனில கட்டாயமா ஒரு கம்பெனி செயலாளர் நியமிக்கப்படணும். இந்த கம்பெனி செயலாளர் தான் அந்த கம்பெனி நிர்வாகம் எப்படி செய்யுதுன்னு அட்வைஸ் கொடுக்குறாரு. இந்த கம்பெனி செயலாளர் கம்பெனி நிர்வாகம் எப்படி அட்வைஸ் கொடுக்குறாரு. இப்போ நமக்கெல்லாம் சட்டம் போடுறது யாரு? நம்ம சட்டம் போடுறாங்களா? நமக்கு யார் போடுறா? கவர்மெண்ட் சொல்லக்கூடியது சட்டமன்றம். அப்படிதானே? ஒரு சட்டமன்றத்தில் சட்டம் பாஸ் பண்றது. சட்டமன்றத்தில் பாஸ் பண்றது யாரு? சட்டப்பேரவை உறுப்பினர்கள். இந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எலெக்ஷன் நிக்கிறாங்க இல்லையா? அவங்களுடைய தகுதி என்னது? கல்வி தகுதி இருக்கா? இல்ல. அப்ப கல்வி தகுதி அவசியம் இல்லாதவர்கள் தான் அங்க இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் எப்படி சட்டத்தை உருவாக்குறாங்க? அவங்களுக்கு அந்த அறிவு தெரிஞ்சவங்க செக்ரட்டரியா போடப்பட்டிருக்காங்க இல்லையா? ஒரு கேபினட் செக்ரட்டரி, ஒரு சீஃப் செக்ரட்டரி, ஒவ்வொரு மந்திரிக்கும் செக்ரட்டரி. இவங்க ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் தானே? புரியுதா? அப்ப படித்து அந்த விஷயம் தெரிந்தவர்கள் செயலாளராக போடப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனி நடத்தணும்னா கல்வி தகுதி அடிப்படை கிடையாது. பணம் இருந்தால் போதும் கம்பெனி நடத்தலாம். ஆனா கம்பெனி நடத்துகின்ற போது அந்த கம்பெனியை ஒழுங்கா கொண்டு போகணும், சட்டத்தின் அடிப்படையில் தான் கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகலன்னா கோடிக்கணக்கான பணத்தில் நீ ஃபைன் கட்டணும். அப்ப ஒழுங்கா கொண்டு போறதுக்கு வழி நடத்தக்கூடியவர் தான் யாரு? கம்பெனி செயலாளர்கள். ஒவ்வொரு கம்பெனியிலும் செயலாளர் இருப்பாங்க. கம்பெனி நிர்வாகத்தோடு அவங்க நடத்தக்கூடிய கூட்டங்களிலே கலந்து கொள்ள தகுதி படைத்த ஒரே நபர் யார் தான்? கம்பெனி செயலாளர். கம்பெனி செயலாளர் வந்து எல்லா கம்பெனிஸும் கம்பெனி செயலாளர் அப்பாயிண்ட் பண்ணணும். அப்பாயிண்ட் பண்ணலன்னா அதுக்கான ஃபைன் என்ன செய்வாங்க? கேட்டோம். புரியுதா? இது கம்பெனி செக்ரட்டரியுடைய, இது நம்ம முஸ்லீம் ஸ்கூலுடைய சாகுல் சார் ஹெட் மாஸ்டர் பின்னாடி உட்கார்ந்திருக்காரு. சென்னை ட்ரிபிள்கேனுடைய முஸ்லீம் ஸ்கூலுடைய இது, நம்ம அதிரை மண்ணுடைய இது வந்து சிஎஸ் உடையது. சிஎஸ்ல இன்னொன்னு இருக்கு, இண்டிபெண்டன்டா பண்ணலாம். எந்த கம்பெனியோட சேர்ந்து இருக்காம பிராக்டிஸ் பண்ணலாம். இந்த பிராக்டிஸ் பண்ணக்கூடிய சில கம்பெனி செக்ரட்டரிக்கு, பிராக்டிசிங் கம்பெனி செக்ரட்டரி, 1 மணி நேரம் நீங்க அவர்கிட்ட பேசணும்னா 50 லட்சத்துல 60 லட்சம் ரூபாய் என்ன செய்யணும்? பே பண்ணணும். 1 மணி நேரம் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும். அந்த அளவுக்கு நாலேஜ் நம்மகிட்ட இருக்கணும். 1 மணி நேரம் அவரோட அட்வைஸ் வாங்கணும்னாலே லட்சக்கணக்கில் உங்களுக்கு என்னன்னு பே பண்ணணும். அப்படின்னா அந்த வேலையினுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ளும். புரியுதா? அப்ப காமர்ஸ்ல சிஎஸ், சிஎம்ஏ, சிசி இல்ல சார், நான் நல்ல நிர்வாகியா வரணும் அப்படின்னா பிபிஏ படிக்கலாம், பிகாம் படிக்கலாம், அடுத்து எம்பிஏ படி. எம்பிஏ படிக்கிற சாதாரண இன்ஸ்டியூட்ல படிக்காத, இன்னும் எங்க படிச்சாலும் லட்சக்கணக்கில் ஃபீஸ் கேட்கறாங்க. முயற்சி பண்ணு, ஐஏஎம் ட்ரை பண்ணு, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல ட்ரை பண்ணு. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கேட் எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாம் வந்து நீ செகண்ட் இயர்ல இருந்து ட்ரை பண்ணா, யூஜி படிக்கும் செகண்ட் இயர்ல எழுதுனா வந்துடலாம். கேட் எக்ஸாம் எழுதுனா இந்தியாவுடைய டாப் மோஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட் ஐஏஎம்ல என்ன செய்யலாம்? நீங்க ஜாயின் பண்ணலாம். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல ஜாயின் பண்ணா ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். அதை சொல்லிடுறேன். 14 லட்சம் ரூபாய் 15 லட்சம் ரூபாய் ஃபீஸ் பாதி ஓடி வந்துருவான். ஆனா உனக்கு சீட்டு கிடைச்சாலே
பின்னாடி பேங்க் வந்துரும், லோன் உடனே தருவான். ஏன் தருவான்? பேங்க் நம்மளை தேடி தரானா காரணம் இருக்கும்ல. என்ன காரணம்? அதுல இருந்து வரக்கூடிய வருமானம். நீங்க அந்த இன்ஸ்டிடியூட்ல போய் ஜாயின் பண்ணி படிச்சு வெளியில வந்தாலே உங்களுடைய கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் அமௌண்ட் எவ்வளவு இருக்கும்னு நம்மளோட யாருக்கு தெரியும்? பேங்காரனுக்கு தெரியும். புரியுதா? அந்த அளவுக்கு வாய்ப்புகள் அங்க இருந்து வருகிறது. சோ நீங்க எம்பிஏ படிக்கிறதா இருந்தா சாதாரணமான இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறதை விட டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூட்ல போ, இல்ல நல்ல பிசினஸ் ஸ்கூல் போ, முடிஞ்சா வெளிநாட்டுக்கே போய் படிக்கலாம். அவ்வளவு எக்ஸ்போசர் வரும். புரியுதா? சோ இது எம்பிஏ கானது. அப்படி இல்ல சார், பிகாம் மட்டும் படிக்கணுமா, ஜெயிக்கணுமா, பண்ணலாம். எப்படி பண்ணணும்? கோர்ஸ் மட்டும் படிக்காத. பிகாம் படிக்கிற ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்எஸ் ஆபீஸ்ல எக்ஸல் இருக்கு தெரியுமா? இந்த எக்ஸல் ஷீட்டை நல்லா படிச்சு கரெக்ட் குடிச்சு அதை வச்சு என்ன வேணா செய்யற மாதிரி பண்ணு. இன்னைக்கு வந்து எல்லா கம்பெனிஸும் அவங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்காங்க. சோ எல்லாம் பண்ணா அவனுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்கான். புரியுதா? ஆனா எல்லாத்துக்கும் பேசிக் என்னது? நீ ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் படிச்சுட்டு இருக்க முடியாது. சோ அடிப்படையில் எம்எஸ் ஆபீஸ் நல்லா படி. எம்எஸ் வேர்டு பவர் பாயிண்ட் இருந்தா கூட எதை ரொம்ப படிக்கணும்? எக்ஸல் நல்லா படிக்கணும். அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்கு. சாப் வரைக்கும் நீங்க படிக்கலாம். இதை நீ படிச்சிட்டீங்கன்னாலே நீ வெற்றி பெற்றலாம். புரியுதா? அக்கவுண்ட்ஸ் தெரியணும். அக்கவுண்ட்ஸ் அடிப்படையில் இருக்கக்கூடிய அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு என்னது? வெற்றி ஜாஸ்தியா இருக்கு. அது சார்ந்து நீங்க பயணிச்சாலே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது ஆக்சுவலா சிஎஸ் சிஎம்ஏ அதனுடைய ஸ்டேஜஸ் 3 லெவல்ல இருக்கு. சிஏ படிக்க போகும்போது நம்மளால என்ன சொல்லுவாங்கன்னா, டிகிரி பிகாம் முடிச்ச அப்புறம் சிஏ படிப்பா. அப்படி பண்ணாத. ஃபர்ஸ்ட் இயர் நீ 11th பண்ணும்போது சிஏக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம். 11th பண்ணும்போது சிஏ ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஃபவுண்டேஷன் +2 முடிச்சோன்னா ஃபவுண்டேஷன் எக்ஸாம் போலாம். ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதிட்டேன்னா 3 வருஷத்துக்கு உள்ள 3 லெவல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல். இதுக்கு டிஃபரெண்ட் நேம்ஸ் இருக்கும். சிலது எக்ஸிக்யூட்டிவ் சொல்லுவான், ப்ரொபஷனல் சொல்லுவான். ஆனா 3 லெவல். ஃபவுண்டேஷன் 1, எக்ஸிக்யூட்டிவ் 1, இன்டர்ல 1, ஃபைனல் 1. இது 3 பாஸ் பண்ணும். இதுல டிஃபரெண்ட் குரூப்ஸ் இருக்கும். இப்ப ஃபவுண்டேஷன் ஒரே பேப்பர் தான். இதுல எக்ஸிக்யூட்டிவ் ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, ப்ரொபஷனல் போகும்போது 3 சப்ஜெக்ட்ஸ் 4 சப்ஜெக்ட் சேர்ந்து போட்டிருப்பான். இந்த 4 சேர்ந்து பாஸ் பண்ணும். 4 சேர்ந்து பாஸ் பண்ணும். ஒரு சப்ஜெக்ட்ல வந்து 3 சப்ஜெக்ட் பாஸ் பண்ணிட்டு ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனா அடுத்த தடவை 4 சேர்ந்து என்ன செய்யணும்? எழுத வேண்டிய ஒரு சூழல். அந்த மட்டும் தான் வித்தியாசம். புரிஞ்சு படிக்கணும். இது எல்லாமே ட்ரைனிங் இருக்கும். நீங்க இன்டர் முடிச்ச உடனே எங்க போகணும்? ஆடிட்டர்கிட்ட, கம்பெனி செக்ரட்டரி ட்ரைனிங் போகணும். ட்ரைனிங் முடிச்சு தான் என்ன செய்ய முடியும்? இதை முடிக்க முடியும். அதற்கான ஒரு சார்ட்டை தான் நான் அதில் போட்டிருந்தேன். பட் டைம் சொல்லிட்டாங்க, அதனால அதிகமான விஷயம் இல்லை, இது பண்ணல. ஓகேவா? அடுத்து சில இதெல்லாம் இருக்கு. ஐஏஎம், ஜேர்னலிஸ்ட் விட்டுருங்க, நீங்க பேசிங்க. ஓகேவா? அடுத்து ஒரே ஒரு ஏரியா கவர்மெண்ட் ஜாப்ஸ் சொல்லிட்டு போயிடும். போட்டீங்களா? கவர்மெண்ட் ஜாப் அரசாங்க வேலை வந்து இன்னைக்கு இந்த சமுதாயம் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு துறை இந்த துறை. ஏன்னா நமக்கு 2 இடத்துல வேலை நல்லா இருந்துச்சு. நம்ம இவ்வளவு தூரம் கல்வி பக்கம் அதிகமா போகாமலும் கொஞ்சம் ஒரு சோம்பேறியா இருந்ததுக்கு காரணம் மிக முக்கியமான ஒரு சோர்ஸா இருந்த வெளிநாட்டு வேலைகள். இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்துடைய இருக்கக்கூடிய பல்வேறு ஊர்களில் வெளிநாட்டில் இருந்தால் தான் பொண்ணு கொடுக்குறாங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு சேரங்க இருக்காங்க. வெளிநாட்டுகள் வேலை வந்து அதை நோக்கியே பயணப்பட்டு பழக்கப்படுத்தப்பட்டிருக்கின்றோம். ஆனால் வெளிநாடுகளுடைய வேலைகள்ல நிறைய சிக்கல் வந்திருக்கு. அந்த நாட்டை சார்ந்தவர்களுக்கு அங்க வேலை இடஒதுக்கீடு அதிகம் அப்படிங்கிறதும், குறைந்தபட்ச கல்வி தகுதி வேணும் அப்படிங்கிற மாதிரியான பல சிக்கல்கள் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கின்ற போது எதிர்காலங்களிலே அது அந்த ஒரு சவாலாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு ஏரியா நம்ம நல்லா பண்ணிட்டு இருந்தது வியாபாரம். இந்த வியாபாரத்திலையும் இன்னைக்கு வந்து சிக்கல்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சமூகம் தமிழகத்துடைய எல்லா பகுதிகளும் ஊடுருவி விட்ட காரணத்தினால அவங்க ஃபுல்லா வியாபாரத்தை கையில எடுத்து வரக்கூடிய ஒரு சூழல்ல வியாபாரங்கள் நம்ம கொஞ்சம் சோம்பேறி ஆகிவிட்டதுனால வியாபாரங்களை தாக்குப்பிடிப்பது கஷ்டமா இருக்கு. இந்த 2 மிக முக்கியமான உயிரோட்டமாக இஸ்லாமிய சமூகத்துக்கு இருந்த வேலை வாய்ப்புகள்ல சவால்களும் சிக்கல்களும் இருந்த காரணத்தினால் இருக்கு. இது போக நமக்கு வரக்கூடிய பல்வேறு சவால்கள்ல அரசாங்க வேலைகளை நாம் முன்னிறுத்தணும் அப்படிங்கிறதும், ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் ஒவ்வொரு ஜமாத்துகளிலும் அரசாங்கத்தை வேலை சார்ந்த ஆட்கள் அலுவலர்களாகவோ அதிகாரிகளாக இருந்தால் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும் என்கின்ற காரணத்தினாலும் அதை சார்ந்து நம்ம இது பண்ணும். உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரியும். 3 விதமான எக்ஸாம்ஸ் நான் மெயினா சொல்லுவேன். ஒன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், என்னது யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம். அந்த எக்ஸாமுடைய குரூப் 1ல தான் உங்களுக்கு ஐஏஎஸ் எல்லாம் வருது. ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் இந்த மாதிரியான 23 வகையான விஷயங்கள் ஐஏஎஸ்ல வரும். ஐஏஎஸ் படிக்கணும்னா டிகிரி முக்கியம். டிகிரி முடிச்சாலும் நீங்க ஐஏஎஸ் எழுத முடியும்.
ஆனா அந்த ஐஏஎஸ் நீங்க டிகிரி பண்றதுக்கு முன்னாடி +2 அதுக்கு ரெடி ஆகணும். ஐஏஎஸ் வரணும்னா அதோட சப்ஜெக்ட்ஸ் நீ ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் யூஜியில் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பிஏ சாதாரண ஹிஸ்டரியோ எக்கனாமிக்ஸோ சோசியாலஜியோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டாலே இதை சார்ந்து பிளான் பண்ணி திட்டம் போட்டு பயணித்தால் ஐஏஎஸ்ஓ ஐஎஃப்எஸ்ஓ ஐஆர்எஸ்ஓ ஏதோ ஒண்ணுக்கு வந்துடலாம். இது சார்ந்து நம்ம என்ன செய்யணும், பயணிக்கணும். இதை விட ஈஸியான ஒரு ஏரியா எஸ்எஸ்சி. எஸ்எஸ்சிங்கிறது என்னது? ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன். ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் மத்திய அரசாங்கத்தினுடைய இடைநிலை வேலைகள் எல்லாம் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல தான் வருது. இந்த ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல 4 விதமான பாடங்கள் நல்லா தெரிஞ்சாலே போதும். மேக்ஸ்ங்கிற அந்த ஆப்டிடியூட் இருக்கு இல்லையா, ஆப்டிடியூடும் இங்கிலீஷ்ல நம்ம படிச்சிருப்போம் காம்ப்ரிஹென்ஷன், இங்கிலீஷான அந்த விஷயங்களும், ஜெனரல் நாலேஜ். ஜெனரல் நாலேஜ்னா கரண்ட் அஃபேர்ஸ், யார் நியூஸ் பேப்பர் படிக்கிற இந்த விஷயங்களும், ரீசனிங் சார்ந்த விஷயங்கள், இந்த 4 விஷயங்களையும் தொடர்ந்து பழக்க, ஒரே கொஸ்டின் பேப்பர் கூட சம்டைம்ஸ் வருது, தொடர்ந்து பழக்கப்படுதுன்னா எஸ்எஸ்சிக்கும் ஆர்ஆர்பி சொல்லக்கூடிய ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கும் பேங்கிங் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்ல, பேங்கிங் பெரும்பாலும் நான் பேசுறது இல்லை, ஏன்னா பேங்கிங் ஹராம் பல பேர் சொல்றதுனால நான் அந்த பக்கம் போறது இல்ல. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாம உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. எஸ்எஸ்சில இந்த இடி சொல்றாங்கல்ல, இடி ரைட் பண்றாங்கல்ல, கஸ்டம்ஸ் போடுறாங்கல்ல, இதோட இடைநிலை வேலைகள் எல்லாமே இதுதான் எஸ்எஸ்சி வேலை. தமிழக அரசாங்கத்துடைய வேலை வேணும்னா டிஎன்பிசி தேர்வு. தமிழக அரசாங்கத்துடைய வேலைன்னா டிஎன்பிசி தேர்வு. இப்ப கூட வரக்கூடிய ஜூலை 12ஆம் தேதி டிஎன்பிசி குரூப் 4 தேர்வு இருக்கு. டிஎன்பிசி குரூப் 4 தேர்வு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர்ல இருந்து ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய கிளர்க்ஸ், ஜூனியர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த வேலைக்கான வாய்ப்புகள். அது படிக்கிறதுக்கு 18 வயசு முடிஞ்சிருக்கணும், அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு 18 முடிச்சிருக்கணும், 10 கிளாஸ் படிச்சு முடிச்சிருந்தா போதும், 10th முடிச்சிருக்கணும். கொஸ்டின்ஸ் அப்ஜெக்டிவ் டைப் தான், இன்டர்வியூ கிடையாது, மெயின் எக்ஸாம் கிடையாது, அப்ஜெக்டிவ் டைப் 200 கொஸ்டின் தான். 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ், கணக்கு, சமூக அறிவியல், சோசியல் சயின்ஸ், இந்த 3 புத்தகங்களையும் நன்றாக படித்தால் அந்த புக்கில் தான் கேள்வி கேட்பாங்க. அது சார்ந்த வேலைகள் இருக்கு. நமக்கு 3.5% இடஒதுக்கீடு இருக்கு. இந்த 3.5% இடஒதுக்கீடுல பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடு இருக்கு. பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடு இருக்கு. தமிழ் மொழியில் மட்டும், தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கோம், 1ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்து பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வாங்கினா 7.5% இடஒதுக்கீடு தனியாகவும் உண்டு. சோ அரசாங்க வேலைக்கு உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா டைப் ரைட்டிங், ஸ்டெனோகிராஃபி நல்லா தெரிஞ்சிச்சுனாலே இந்த வேலைக்கு உள்ள போயிடலாம். டைப் ரைட்டிங் நம்ம மறந்து போன விஷயங்கள், டைப் ரைட்டிங்கும் ஷார்ட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, ஷார்ட் ஹேண்ட் நல்லா பயிற்சி எடுத்தால் எஸ்எஸ்சிக்கு உள்ளயும் டிஎன்பிசிக்கு உள்ளயும் போறதுக்கு ஈஸியா இருக்கு. டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம் வரப்போகுது. குரூப் 1 எக்ஸாமுக்கு அசிஸ்டன்ட் கலெக்டர்ல இருந்து டிஎஸ்பில இருந்து எல்லா போஸ்டுக்கும் என்னது அதான் இருந்துச்சு. ஓகேவா? சோ கொஞ்சம் ஃபாஸ்டா போக வேண்டிய ஒரு தேவை இருந்தது. ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேனா? ஓகே. நிறைய விஷயங்கள், அதாவது 102 ஸ்லைடு கிட்ட கொண்டு வந்தோம். ஆனாலும் நேரத்தினுடைய அருமை கருதி முக்கியமான சில விஷயங்கள் நம்ம இங்க சொல்லியிருக்கோம். இந்த விஷயங்கள், இந்த தகவல்களை உள்ள எடுத்துக்கங்க, அனலைஸ் பண்ணுங்க. எந்த ஒரு டிகிரி எடுத்துக்கிட்டாலும், எந்த ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாலும் நமக்குன்னு ஒரு திறமை இருக்கு. ஆண்டா நமக்குன்னு ஒரு திறமை இருக்கு, இதோட மேட்ச் பண்ணுங்க. புரியுதா? என் நண்பர் இதை படிக்கிறார் என்பதற்காக நான் படிக்கணும் அவசியம் இல்லை. உதாரணமாக என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நான் நல்லா ஆர்கனைஸ் பண்ணுவேன், நல்லா பேசுவேன், ஆர்கனைஸ் பண்ண பேசுவேன், மக்களோட நல்ல தொடர்பு வச்சுக்குவேன். அப்ப நான் பீப்புளோட வேலை செய்யறதுல நல்ல இன்ட்ரெஸ்டா இருப்பேன். நான் ஒரு டீச்சரா இருக்கலாம், நான் ஒரு லீடரா இருக்கலாம், அட்வொகேட்டா இருக்கலாம், மேனேஜரா இருக்கலாம். மனிதர்கள் கொஞ்சம் நான் முடிச்சிடலாம். ஓகேவா? முக்கியமான செய்தியை சொல்றதுதான். கோர்சஸ் எல்லாம் சொல்லிட்டோம். இந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்கள்ல மாணவர்கள் கொஞ்சம் உஷாரா இருங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கோர்ஸை தேர்ந்தெடுக்கணும்னு வச்சுங்களேன், எனக்கு என்ன இயல்பு என்ன தெரியுமா, இந்த மனிதர்களோடு பேசுறதுல நல்லா பண்ணுவேன், அது சார்ந்த வேலைகளை நல்லா செய்வேன். உதாரணமா டீச்சிங் ஜாப், ஸ்டூடெண்ட்ஸோட டீல் பண்றது, இந்த வேலையை செய்வேன். மேடை பேச நல்லா பேசுவேன், மேனேஜரா வேலை பார்ப்பேன், ஒரு அட்வொகேட்டா பண்ணணும்னா பண்ணுவேன். இந்த மாதிரியான மனிதர்களோடு தொடர்புபடுத்தக்கூடிய, அவங்களோடு ஈடுபடக்கூடிய வேலைகளை சிறப்பாக செய்யக்கூடிய இயல்பு என்கிட்ட இருக்கு. என்ன கூட்டு போய் ஒரு கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து ஒரு 3 மணி நேரம் டைப் பண்ணுன்னு சொன்னாலோ, அதுல ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணுன்னு சொன்னாலோ, அதுல ஒரு கோட் அடின்னு சொன்னாலும் என்னால முடியாது. நான் அதுல ஒரு இடத்துல உட்கார்ந்து அந்த டெக்னிக் சார்ந்து வேலை செய்வதில் ஆர்வம் இல்லாதவன். இயல்பாவே நான் ஆர்வத்தை வலுப்படுத்தல, இயல்பாவே. அதே நேரத்தில் இதுல பண்றேன். இன்னும் ஒரு சில பேருக்கு என்ன இருக்கும்னா, நல்ல மெக்கானிக்கல் வேலை செய்வாப்புல, நல்ல மெக்கானிக்ஸ் ஒர்க் இருக்கும். சில பேருக்கு எலக்ட்ரானிக் விஷயங்கள்ல அது சார்ந்த வேலை செய்வாங்க. சில பேர் கோடிங் நல்லாவே பண்ணுவாங்க, ஒழுங்கா படிக்காமலே கோடிங் பண்ணுவாங்க. சாப்ட்வேர் இதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஹார்ட்வேர் சார்ந்த வேலை செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. சோ ஒவ்வொருத்தருக்கும் இயல்பாகவே ஒரு திறமை எங்கோ இருக்கு. அது நாம ரெகுலரா பழகிறோம் இல்லையா, ரெகுலரா நடக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கையில ஏதோ ஒரு இடங்களை நம்ம ரொம்ப கவனிச்சீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தான் தெரியும், இல்ல உங்க பெற்றோர்களுக்கு தெரியும்.
அதை சார்ந்து நீங்க அந்த கோர்ஸை மேட்ச் பண்ணீங்கன்னா வெற்றி ஈஸி. விருப்பம்னு சொல்லல, நான் விரும்பின கோர்ஸ் சொல்லல. இந்த விருப்பம்ங்கிறது சப்ஜெக்டிவ் மேட்டர். என் ஃப்ரெண்ட் ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணா அந்த கோர்ஸ் நான் விரும்புவேன், புரியுதா? அது வந்து சப்ஜெக்டிவ் மேட்டர். எனக்கு இயல்பாக வரக்கூடிய ஒரு துறையோடு ஒன்றி போகக்கூடிய கோர்ஸை நான் சேர்த்துட்டேன்னா அந்த கோர்ஸை படிக்கிறது வெற்றியை தரும். அந்த கோர்ஸை படிக்கின்ற போது குவாலிட்டியை மையப்படுத்தி படிங்க. குவாலிட்டியை மையப்படுத்தி படிங்க. நிறைய நிறுவனங்கள் தரம் வாய்ந்த நிறுவனங்களாக இருக்கும். அப்படி தரம் வாய்ந்த நிறுவனம் கண்டுபிடிக்கணும்னா NIRF ரேங்கிங் ஒன்னு இருக்கு. NIRF ரேங்கிங் ஒன்னு இருக்கு. அந்த NIRF ரேங்கிங் வெப்சைட்ல போனா தெரியும். ஒவ்வொரு கல்லூரிக்கும், தரம் வாய்ந்த கல்லூரிக்கும் தேசிய அளவில் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் ஒன்னு இருக்கு. அவன் மதிப்பீடு போட்டிருப்பான். அந்த மதிப்பீடு பல விஷயங்கள் அடிப்படையில் இருக்கும். அங்க இருக்க டீச்சர் அடிப்படையா, டீச்சர்ஸ் குவாலிஃபைடா, எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, லேப் எப்படி இருக்கு, அங்க படிச்சவங்க எங்க வேலையில் இருக்காங்க, அதை சுத்தி அந்த கல்லூரியை சுத்தி இருக்காங்கல்ல அவங்க அந்த கல்லூரியை பற்றி என்ன அபிப்பிராயம் வச்சிருக்காங்க, இந்த பெர்செப்ஷன், இது எல்லாமே சேர்ந்துதான் எது இருக்கு, NIRF ரேங்கிங் இருக்கு. அப்ப நீங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கும் போது முடிந்த அளவுக்கு அந்த NIRF ரேங்கிங்க கொஞ்சம் செக் பண்ணுங்க. முடிஞ்சா ஒரு வருஷம் மட்டும் செக் பண்ணாம கடந்த ஒரு 3 ஆண்டுகளுடைய NIRF ரேங்கிங் செக் பண்ணி அது திருப்திகரமாக இருந்தால் அந்த கல்லூரியில் சேர்ந்தீர்கள் என்று சொன்னால் தரமாக இருக்க முடியும். மீண்டும் சொல்வேன், நீங்கள் திறமை வாய்ந்தவர்கள் அதற்கான வாய்ப்புகளை மட்டுமல்ல மனதார வெற்றி பெற வேண்டும் என்று உளமாற முயற்சி பண்ணி அதன் செயல்திட்டத்தோடு செயல்பட்டால் நிச்சயமாக ஆண்டவன் செய்வான், வெற்றியை தருவான். இங்கே என்னால் சொல்ல முடிந்த செய்திகள் சிலவற்றை சொல்லி இருக்கின்றேன். முழுமையாக உங்களை திருப்திப்படுத்தலாம் எனக்கு தெரியாது. ஆனாலும் சொல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களிலே என்னென்ன செய்திகள் எல்லாம் சொல்ல வேண்டும் அதை செய்திருக்கின்றேன். இதை பற்றி அதிக தகவல்கள் தேவைப்பட்டு சொன்னா நம்ம ஜோபராக அங்கே இருக்காங்க, அவங்களை கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய தகவலை தருவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். நிறைவாக நான் சார்ந்திருக்கக்கூடிய புதுக்கல்லூரியிலே அட்மிஷனுக்காக யாரும் வந்தீங்கன்னா அதை பற்றி டீட்டெயில் வேணாலும் நம்ம என்ன செய்யலாம் தரலாம். ஸ்பாட் அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. அது சார்ந்த விஷயங்களை நீங்க என்ன செய்யலாம் கலந்துக்கலாம்ங்கிற தகவலையும் சொல்லி எங்க வாய்ப்பை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.